ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? 10th ஓல்டு தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே ஒரு 8 இயல் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் எல்லாருமே எல்லாம் நோட் பண்ணி ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 8 இயல் வந்து முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். முடிக்கலனாலும் ஓகே, முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th இயல் வந்து 9. இன்னும் வந்து ஒரு 2 இயல் தான் இருக்கு. அழகா நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலித்தொகை, நந்தி கலம்பகம், அடுத்து பார்த்தீங்கன்னா 4 திவ்ய பிரபந்தம், திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார், அயோத்திதாச பண்டிதர், பாவகைகள். இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகையில வந்துடும். இது அந்த பக்தி இலக்கியம் வந்து இதுல வந்துடும். இவரும் அதுல வந்துருவாரு. இவரை பத்தி தனியாவே கேட்டுருக்காங்க இல்லையா அவங்க. அயோத்திதாச பண்டிதர் வந்து ஐஎன்எம்லையும் வரும், இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே வந்து சிலபஸ் வைஸ் டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எந்த அளவுக்கு முக்கியன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது டென்த்னா எந்த அளவுக்கு முக்கியன்றது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஒரு லைக், ஒரு கமெண்ட், எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அவங்களுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. லெசனுக்குள்ள ஓகே. இயல் 9. இயல் 9ல ஃபர்ஸ்ட் செயல் பார்த்தீங்கன்னா கலித்தொகை. கலித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுதான் கலித்தொகை. ஸோ இதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார். ஓகேங்களா? நல்லாதனார் வேற, நல்லந்தூணார் வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதுல வந்து இப்ப எண்ணாயினா புலவர், எண்ணெயினா புலவர்னு சொல்லி கலப்புறாங்க இல்லையா? எண்ணெயினா புலவர்ன்றது தான் கரெக்ட். எண்ணாயினா புலவர் வராது. படிக்கும் போதே வந்து எண்ணெயினா அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நல்லந்தூணரா இல்ல நல்லாதனாரான்றதுல கன்ஃபியூஸ் வரவே கூடாது. இது என்னது? நல்லந்துவனார். ஓகேங்களா? நல்லாதனார் கிடையாது. சரி, ஓகே. கலித்தொகை எழுதன் யாரு? நல்லந்தோனார். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். செயல் வந்து பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம். ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புறந்தாரை பிரியாமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோற்றல். செறிவெனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வுகள். ஸோ பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதோட அர்த்தம் புரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பண்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பு, அறிவு, தெரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மாற்றி மாற்றி கொடுக்கலாம். பாடறிந்து ஒழுகுதல், போந்தாரை பிரியாமை, கூறியது மறவாமை அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாவே இது வந்து இருக்கும். லாஜிக்காவே இது புரிஞ்சுக்கிட்டு, லாஜிக் என்ன? அன்பு. அப்ப அறிவா இருக்குன்னா என்ன பண்ணும்? நீ அறிவாளியா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதையா சொல் நோட்டல். பேதையா சொல் நோட்டல்லாம் என்ன அர்த்தம்? அறிவில்லாதவங்க சொல்றதை கேட்கக்கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப டக்குனே நம்மளுக்கு அறிவில்லாதவங்க சொல்லு வந்து நம்ம கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம அறிவா இருக்கோம்னு அர்த்தமா? சரி, சரி, ஓகே. அன்பெனப்படுவது வந்து தன்கிளை சேராமை. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்தக்காரங்க கிட்ட வந்து பாசமா இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பாசமாவே அங்க அன்புன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இதுல என்ன கஷ்டம் இருக்கா? இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஒரு பொருள் ஒரு டைம் பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் பாடல் படிக்கலாம். ஓகே, பொருள் பார்க்கலாம். இல் வாழ்வு என்பது வருந்தி வந்தவருக்கு உதவுதல். அதான் என்னன்னு சொல்றாங்க? ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகேங்களா? அததான் வந்து சொல்றாங்க. ஸோ ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல் என்னது? இல்வாழ்க்கை என்பது வருந்தி வந்தவருக்கு உதவுதல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அர்த்தம் புரிஞ்சாச்சா? அடுத்து போற்றல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பாதுகாப்பு என்பது அன்புடைய உரை பிரியாது வாழ்தல் தான் என்னது? போற்றுதல், பாதுகாத்துதல். இங்கே போற்றுதல்னா பாதுகாப்பு. ஸோ வந்து போற்றுதல் அப்படின்னா புணர்ந்தாரை பிரியாமை அர்த்தம் என்ன புரிஞ்சாச்சு. அடுத்து பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஸோ பண்புனா என்ன அர்த்தம்? சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல் தான் என்னது? பண்பு. நீ வந்து சான்றோர் சொல்படி கேட்டு நல்லபடியா நடந்துச்சுன்னா அப்பதான் உங்களுக்கு பண்பு வளரும்னாலே, பெரியவங்க சொல்லி கேட்கணும் அப்படின்னாலே அதை தான் கொஸ்டின் கொடுத்து. சரி, அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது புரிஞ்சாச்சா? அடுத்து அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. அதான் என்ன சொல்றாங்க? அன்புனா என்ன அர்த்தம்? சுற்றம் தழுவி வாழ்தல். சுற்றம்னா என்னது? சொந்தக்காரங்க. அவங்கள வந்து தழுவி வாழ்தல்னா என்னது? நெருங்கி வாழ்தல். அவங்கள வந்து பாசமா பாத்துக்கிறது அப்படின்றதுதான் அன்பு அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னும் போது அன்புனா என்னன்னு தெரிஞ்சாச்சு. அறிவினப்படுவது பேதையா சொல் நோட்டல்ன்றாங்க. என்ன சொல்றாங்க? அறிவினப்படுவது அறிவிலா சொல் பொறுத்தல். அறிவில்லாதவங்க பேசுற வார்த்தை என்ன பண்ணும்? பொறுத்துட்டு போறதுதான் அறிவு அப்படின்றாங்க நம்ம நல்லந்தோனார். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸியா முடிஞ்சாச்சா? அடுத்து செறிவினப்படுவது கூறியது மறவாமை. நிறைவு. செறிவுனா எனது நிறைவு எனப்படுவது என்னன்னா, சரி, ஒரு நிமிஷம், நிறுத்தம் கொடுத்த வகை. ஓகே.
செறிவு எனப்படுவது பாத்தீங்கன்னா கூறியது மறவாமை. ஓகேங்களா? அப்படின்னா நெருக்கம் எனப்படுவது என்னன்னா கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் அப்படின்றாங்க. அதான் கூறியது மறவாமை. சொன்னது மறவாமைன்னா நம்ம சொல்றது மறக்காது, சொன்ன வாக்கு அந்த வாக்கை மறக்காம இருக்கிறது. வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்தணுவாங்களே அதுதான் செறிவுன்றாங்க. நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை. நிறைவு அப்படின்னா என்னன்னா பிறர் அறியாது மறைப்பொருள் காத்தல். ரகசியம் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா என்ன பண்ணுவோம், மத்தவங்களுக்கு சொல்லாம காக்கிறது தான் நிறைவு அப்படின்றது. ஓட்டவாயா இருக்கக்கூடாதுன்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வோவல். முறைனா என்னதுன்னா நீதி முறைமை. நீதினா என்னது, ஒரு பால் கூடாது ஒருத்தல். அப்படின்னா என்னன்னா ஒரு பக்கம் சார்புன்னுவாங்க இல்லையா, அந்த இது இல்லாம இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா முறை அப்படின்றாங்க. பொறை எனப்படுவது பாத்தீங்கன்னா போற்றாரை பொறுத்தல். நம்ம இகழ்வாரை நம்ம நம்மள அசிங்கப்படுத்தவங்களை பொறுத்துக்கிறது தான் என்னது பொறுமை அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் கலித்தொகையில ஒரு அட்வைஸ் மாதிரி. ஓகே, ஸோ இது என்ன பண்றீங்கன்னா ஒரு டைம் மீனிங் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால ஈஸியாக அதை மனப்பா பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, சொற்பொருள் பார்க்கலாம். கிளை அப்படின்னா சுற்றம், நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். இதுல இன்னொன்று எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே பார்த்தேன். அதாவது பாத்தீங்கன்னா ஆற்றுதல் என்பது அலங்காருக்கு உதவுதல். அதாவது மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இது ஆற்றுதலுக்கு அப்புறம் போற்றுதல், பண்புக்கு அப்புறம் அன்பு, அந்த லைன் அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கரெக்டா எழுத சொல்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் எனக்கு சரியா தெரியல, பட் இப்படி அந்த மாடல் இப்படிதான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதனால இப்படி நீங்க பார்த்துக்கிறது நல்லது. ஒண்ணு கிடையாது, ஆற்றுதல் போற்றுதல் ரெண்டா பாருங்க. ஆற்றுதல் போற்றுதல், பண்பு அன்பு, அறிவு செறிவு, நிறை முறை பொறை. ஈஸியா இருக்கா? அப்படி போய் வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. சொற்பொருள் பார்க்கலாம். கிளை அப்படின்னா சுற்றம், நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். அதாவது கிளை அப்படின்னா சுற்றம், நோன்றல்னா பொறுத்தல். இலக்கண குறிப்பாக்கலாம். ஒழுகுதல், நோற்றல், பொறுத்தல். அது ஈற்று வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்து ஓகே, பகுபத உறுப்புலன்னு ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆற்றுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல் இருக்கா, இது என்னன்னு சொல்லி கேட்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஆற்றுதல் என்னும் அந்த இதுல பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் விகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிக்க தெரிஞ்சிருக்கும். ஆற்றுதல ஆற்று கூட்டல் அல்லுன்னு பிரிக்கக்கூடாது, தல்லுன்னு பிரிக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க, அல் தல் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே தொழிற்பெயர் விகுதினு நமக்கு என்ன நினைப்போம், அல்லுன்னு தான் பார்ப்போம். பட் தல்லுன்றதுதான் என்ன, இல்லை இந்த வார்த்தையில தொழிற்பெயர் விகுதினா தல்லுதான். எதுக்காகனா பகுப்பத உறுப்புல பார்க்க சொல்றேன்னு புரியுதுங்களா? சரி, ஓகே, அதுக்காக பார்க்க சொல்றேன். ஓகேங்களா? வேற எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப புனந்தார் வார்த்தையில் உள்ள இறந்த கால இடைநிலை எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்கிற பலப்பால் வினை முற்று விகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால ஒரு டைம் பாத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ டைம் பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பிரித்தறிதல் நம்ம பிரித்தெடுக்க தெரியும் இல்லையா. அன்பெனப்படுவது அப்படின்னா அன்பு குற்றம் எனப்படுவது, பண்பெனப்படுவதுனா பண்பு குற்றம் எனப்படுவது. அவ்வளவு ஈஸியாவே முடிஞ்சிச்சு இல்லையா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா நல்லந்தோனார் ஒரு சங்க காலத்தவர். இவரை பற்றி குறிப்புகள் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை. அது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கு. ஓகே, நெய்தல் கலையில பாத்தீங்கன்னா மொத்தம் 33 பாடல்களை பாடியுள்ளார். அதே மாதிரி கலித்தொகையை தொகுத்தவரும் இவரே என்பர். ஓகேங்களா? ஈஸியா முடிஞ்சு போச்சு, நல்ல விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இவர் ஒரு சங்க காலத்தவர். அடுத்து இவரை பற்றி குறிப்புகள் கிடைக்கவில்லை. ஓகே, விட்டுருங்க. நெய்தல் கலையில எத்தனை பாடல்கள், இது முக்கியமானது. 3 இருக்கு. ஸோ அதனால ஈஸியா நான் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ என்ன களின்றதும் பார்க்கணும். நெய்தல் களியில பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா நெய்தல் பார்த்தீங்கன்னா எழுதுனது நல்லந்தோனார். அடுத்து கலித்தொகை தொகுத்தவர் இவரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட்ல கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்துக்கணும். நூற்குறிப்பு முக்கியம். 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சங்க இலக்கியம்னாவே 8 தொகை + 10 பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த 8 தொகையில ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா கலித்தொகை. ஸோ சாரி, நான் மேல 17 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 17 மேற்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? ஸோ லைட்டா ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்து இது கலிப்பா பேர்ல இருக்கு. கலித்தொகைன்னு பேர் வந்துச்சுனாவே கலிப்பா தான், அதோட பாவகை கலிப்பா. அதே மாதிரி நாடக பாங்கில் அமைந்துள்ளது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நாடக பாங்கில் அமைந்துள்ள 8 தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கலித்தொகை. அதாவது பாத்தீங்கன்னா இசையோடு பாடப்படுவதற்கு ஏற்றதும் அதுதான்.
ஸோ ரெண்டுமே முக்கியமான பயன். நாடக பாங்கில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம், இல்லை இசையோட பாடுவதற்கேற்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 150 பாடல்கள் உள்ளன. ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கேட்பாங்க, கலித்தொகையில் கடவுள் வாழ்த்து இல்லாம 150ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 150 பாடல்வாங்க. இங்கதான் வந்து நம்மளை குழப்புவாங்க. ஸோ இங்க நீங்க தெளிவா படிச்சணும், கடவுள் வாழ்த்து சேர்த்தா இல்ல சேர்க்காம 150 அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ 150 பாடல் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து சேர்த்து. அடுத்து கலித்தொகை நான் சொன்னேன் இல்லைங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலிப்பா அப்படின்னாலே துள்ளல் ஓசை. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பான்னு. கலிப்பான்னு என்ன, துள்ளிக்கிட்டே சாப்பிடணும், களி ஜாலியா சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அததான். ஸோ கலிப்பாக்கு துள்ளல் ஓசை. நமக்கு பாடமாக அமைந்துள்ள பகுதி நெய்தற்களி. நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, என்னதான் நம்ம சொன்னோம், நெய்தற்களியில 33 பாடியிருக்காங்க. இதனை ஏற்றியவர் நல்லந்தவனார், நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்பாடலை படிக்கும் போது கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். எனவே இதனை தமிழ் சான்றோர் கற்றறிந்தோர் ஏத்தும் களி. ரொம்ப முக்கியம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். களி வந்து என்னன்னு சொல்லலாம், கற்றறிந்தோர் ஏத்தும் களி. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எந்த பாடலை, அதாவது எதை படிக்கும் போது கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கலித்தொகை. களி சாப்பிடும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளத்தை வந்து கொள்ளை கொள்ளும், அதோட டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கணும். எனக்கு பிடிக்காதுன்னா சொல்லக்கூடாது, அதை பிடிச்சி சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்கலாம். சரி, கலித்தொகை என்ன நூல்கள் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்ல ஒன்று. நெய்தல் களி பாடியவர் பார்த்தீங்கன்னா நல்லந்தோனார். இது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி களி. ஓரம் போகியார் பார்த்தீங்கன்னா மருதக்களின்னு வரும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து இது கூட ஷார்ட்கட்லாம் நான் சொல்லிப்பேன். குறிஞ்சினாலே கபிலர். ஓகே. ஓரம் போகியார்னா மருதம்னா என்னது, வயலும் வயல் சார்ந்த இடமா. ஸோ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், வயலில் போகும்போது என்ன பண்ணுவோம், ஓரமாக தானே போகணும், அதான் ஓரம் போகியார். ஓரமாக தான் போகணும், ஓரமாக போயிட்டாரு. அதே மாதிரி பாலை பார்த்தீங்கன்னா ஓதலாந்தையார் வரும். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லை பேயனார் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா முல்லை இதுலதான் பேய், காட்டுலதான் பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு சொன்னேன். குறிஞ்சினாலே கபிலர். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ப வேற என்ன, நெய்தல் பார்த்தீங்கன்னா நல்லந்தோனார். ஓகே. இது என்னன்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். இதோட பிரீஃபா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நல்லா பெருசாவே நல்லா கொடுத்த தனியாக 15 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டுதான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காத இன்ஃபர்மேஷன்லாம் அதை ஃபுல்லாகவே நான் கொடுத்துருப்பேன், தனியாக தொகுத்து அப்படி கொடுத்துருப்பேன். அதாவது வெளியே எக்ஸ்ட்ராவாக கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லேருந்து, புக்கில் இருந்து, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பேன். பழைய புக்கு, புது புக்கு, ஓல்டு எடிஷன் எல்லாமே சேர்த்து நான் கொடுத்துருப்பேன். பார்த்து படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா இந்த கன்ஃபியூஷனே வராது. ஓகேங்களா. சரி, ஓகே. போற்றாரை பொறுத்தல் என்பது என்னது, பொறுத்தல்னாவே என்னது, பொறை. முடிச்சா அடுத்து. ஓகே. இதை பாருங்க, நம்ம பொறுத்தல் இந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி கேட்டுக்கலாம் பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சரி, பண்புனா என்னது, கூறியது மறவாமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா செறிவுன்னு வருமா. அறிவுனா என்னது, பேரியா சொல் நோற்றல். அன்புனா என்னது, தன்கிளை செராமை. பண்புனா என்னது, பாடறிந்து ஒழுகல். ஓகேவா, அவ்வளவுதான். ஓகே, முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகம் பார்த்தீங்கன்னா நந்தி மண்ணோட வீரத்தை பத்தி சொல்றதுதான் நந்தி கலம்பகம் பேர்ல இருக்கு இல்லையா. ஓகே, அது என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொருள் பார்த்துட்டு பாடல் படிக்கலாம், அப்போ ஈஸியா இருக்கும். ஊர்தோறும் மேகங்கள் சொரிகின்ற மணிகளையும் மூங்கில்கள் தந்த பெரிய முத்துக்களையும் கொடுத்து அவ்வூர்களில் உள்ள நெற்கதிரை தொகுத்து கொண்டு வருகின்ற நீர் கரையோடு மோதி வழியும் காவிரியின் வளம் பொருந்திய நாட்டுடையனே. அதாவது நந்தி மன்னனோட ஊரை பத்தி பெருமையா பேசுறாங்க. ஓகே. செல்வத்தை தருகின்ற குடையும் பூமி தேவியின் உரிமையும் ஆகிய இவற்றையுடைய நந்தி மன்னனே, அறிவில்லாதவரான அரசர் உன்னுடைய தாமரை மலை போன்ற திருவடிகளையும் வணங்காதவராகி தேவர் உலகத்தை ஆள்பவராவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. பொருள் நம்ம என்னன்னு படிச்சிட்டோம், ஓரளவுக்கு நமக்கு புரியுது இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம இதை படிக்கலாம், பாடல் படிக்கலாம். ஓகே, என்ன சொல்றாங்க பார்க்கலாம். பதிதோறு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற்கதிர் தொகுவரு புனல்கரை பொருதிலி தரு காவேரி வளநாடா. எங்க இருக்கு, வளர்த்த நாட்டுடையவனே, இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா புயல் அப்படின்னா மேகம், வேற என்ன, பனை அப்படின்னா மூங்கில், அடுத்து என்ன, பகரா அப்படின்னா கொடுத்து, பொருதுனா மோதி. எங்க இருக்கு பொருது,
ஓகே, அது இருக்கட்டும். அதை நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். அடுத்து இங்க இருக்கு பாருங்க, பொருது. பொருது அப்படின்னா மோதி. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன வேர்ட்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பதிதோறுனா தான் ஊர்தோறு, ஊர்தோறும். புயல் பொழி, பொழினா என்னது, பொழிகிறது. மேகம் பொழிகிறது. தருமணி, மூங்கில்கள் தந்த பெரிய முத்துக்களை. பனைனா என்ன, மூங்கில் சொன்னா தருமணி பனை அப்படின்னா என்ன அர்த்தம், மூங்கில்கள் தந்த பெரிய முத்துக்களையும் கொடுத்து, கொடுத்து அவ்வூரில் உள்ள நெற்கதிகளை தொகுத்து கொண்டு. பருமணி, பருமணினா என்னது, நெற்கதிகளை தொகுத்து கொண்டு, எடுத்துக்கொண்டு, கொடுத்து நெற்கதி தொகுதி. இங்க இருக்கா நெற்கதி தொகுதி. அது என்னது, வறுப்புணல். புனல்னா என்னது, நீரா, நீர். அந்த நீரோடு வந்து கரைப்பொருன்னு என்னது, கரையோடு. திரிதரு, சரி, திரிதரு, சாரி மாத்தி சேர்த்து படிங்க, சாரி. கரை பொருதி. ஓகேங்களா. பொருதி அப்படின்னு சொல்லிட்டு, பொருதி அப்படி, பொருது அப்படின்னு, பொருதி தரு, பொழுதில்லி தரு அப்படின்னா கரை பொழுதில்லி தரு, கரையை மோதி தருகின்ற காவிரி வளநாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த சொற்பொருள் இந்த இதை வச்சு அப்படியே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இன்னொரு முறை எப்படி பண்ணிக்கிங்க அப்படின்னா, சொற்பொருள் படிச்சுட்டு இப்ப பதிதோறும் அப்படின்னா ஊர் தோறும் அப்படின்னு சொல்லி இங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்க புக்லயே வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஊர்தோறும். புயல்னா மேகம், புலினா நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்து பனைனா என்னது, மூங்கில். அடுத்து என்ன, நெற்கதிர். ஓகே. தொகுவரு. புனல்னா நீர். பகரானா கொடுத்து, அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, கொடுத்து. அடுத்து என்ன, கரை பொருது அப்படின்னா என்னது, மோதி. அந்த மாதிரி இப்படி எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்க அதை படிச்சு பார்க்கும்போது அந்த அர்த்தத்தோட சேர்த்து படிப்பீங்க. உங்களுக்கு இது மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். நிதி தரு. நிதினா என்னது, செல்வம். நிதி தரு கவிகையும். கவிகைன்னா என்னது, குடை. இருக்க செல்வத்தை தருகின்ற குடை. கவிகைனா குடை. அடுத்து பூமி தேவியின் உரிமையும் ஆகிய இவ்விரண்டையும். நிலமகள்னா யாரு, பூமி தேவி தான் நிலமகள். உரிமையும் இவை உடைய, இவை இதெல்லாம் உடைய நந்தி மதியிலி. நந்தி மன்னன், இவையெல்லாம் இருக்கிற நந்தி மன்னன். அதே மதியிலின்னா என்னது, மதியிலி அரசர்னா என்னது, அறிவில்லாதவரான அரசர். நின் மலரடி, இன்னும் என்னது, உன் மலரடி, மலர் போன்ற, தாமரை மலர் போன்ற திருவடியில வந்து பணிகிலர்னா இந்த வணங்காதவராகி என்ன பண்றாங்க, வானகம் ஆழ்வாரே, தேவருலகத்தை ஆள்பவரே அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நீங்க டக்குன்னு நீங்க எடுத்தோடனே நீங்க போய் பாடல் படிச்சீங்கன்னா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. கரெக்டுங்களா. ஒண்ணுமே தெரியும். எடுத்தோடனே பதிதோறு, புயல் பொலி, தருமணி, பனைதரு, இதை வந்து அத்தித்தர பத்தித்தர அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே புரியாம படிக்கிற அந்த பாட்டை பாடுறோம் இல்லைங்களா, நான் அப்படிதான் பாடுவேன். அது என்ன அர்த்தமே தெரியாது. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கும். இதே நீங்க வந்து பொருள் சொற்பொருள் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இப்ப நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரியுதுங்களா. நம்ம படிச்சோமே, பதிதோறு அப்படின்னா ஊர்தோறும் சொல்லியிருந்தாங்களே, ஓகே ரைட்டு. புயல்னா என்னன்னு சொல்லியிருந்தாங்க, மேகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ரைட்டு. போலினா நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே, ஓகே வெரி குட். அடுத்த பனைனா மூங்கில் படிச்சோமா, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும். இது எங்க நீங்க எப்படி எத்தனை டைம் வந்து நீங்க கேட்டாலுமே, மாத்தி கேட்டாலுமே உங்களுக்கு சூப்பரா புரியும். அழகா போட்டு வந்துருவீங்க. இந்த ஒரு 2 லைன் கொடுத்து இது எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு அழகா போட்டிருக்கீங்க. நம்மளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சே, எங்க படிச்சோம்னு சொல்லிட்டு நம்ம ரிவைஸும் பண்ணி வச்சிருக்கோமே, அப்ப எப்படி மறக்கும், புரியுதுங்களா. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் பொருள் சொற்பொருள் ரெண்டுத்தையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பொருள் தெரியாதனால தான் நம்மளுக்கு வந்து என்னது மொத்தமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். சொற்பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அங்க பார்த்ததான் இங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ புயல்னா மேகம், பனைனா மூங்கில், பகரானா கொடுத்து, பொருதுனா மோதி, நிதினா செல்வம், புனல்னா நீர், கவிகை குடை, வானகம் தேவர் உலகம். ரொம்ப ஈஸியா இருக்கா. அடுத்து ஓகே, இலக்கண குறி பார்க்கலாம். பொலிதரு மணி, பனைதரு பருமணி, வறுப்புணர், நிதிதரு கவிகை. இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா வினைத்தொகைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இவை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து தொடர். ஓகேங்களா. அடுத்து இது வந்து திணை. இதோட திணை என்னன்னு சொல்லிக்காங்க பார்த்தோன்னா, நந்திவர்மனோட வீரச்செயலை புகழ்ந்து கூறுவதால் பாடான் திணை அப்படின்றாங்க. நம்ம புறப்பொருள் என்ன படிச்சிருக்கோம், பாடான்னா வெச்சு முதல் அந்த கடைசி வெச்சு முதல் வாகை வருமா,
பாடான் வரை. ஓகே, அது பொதுவியல் துணை. ஓகே, பாடான்ல என்ன படிச்சிருக்கோம்? பாடு கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா? பாடு கூட்டல் ஆண் பிரிச்சா அந்த வந்து அந்த ஆண் வந்து அரசராக இருக்கலாம், அல்ல யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். ஒரு பாடல் புகழ்ந்து பாடுதலுக்குரிய ஒரு தகுதி பெற்ற ஒரு ஆணை பாடுறதான் பாடான் திணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அததான் வந்து நந்திவர்மனோட வீரச்செயல். நந்திவர்மன் யாரு? ஒரு புகழத்தக்க ஒரு ஆண்ன்றதுனால அவரோட வீரச்செயலை நம்ம புகழ்ந்து கூறியிருக்கோம் அப்படின்னா அது பாடான் திணை. ஈஸி. இது மனப்பாடம் பண்ணுமா? பண்ண தேவையில்ல. ஸோ பாடான் திணைன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் இதை வந்து பாடான் திணை அப்படின்றாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? பாடுதலுக்குரிய புகழை உடையவரான நந்திவர்மன் அவரோட வீரம் இருக்கிறதுனால அதுக்கு வந்து பாடுறது தகுதி இருக்கு அவரை பத்தி புகழ்ந்து பாட. அதனால பாடான் திணையை எடுத்துக்கலாம். பாடு கூட்டல் ஆண். ஓகேங்களா? அடுத்து ஓகே, ஆசிரியர் குறிப்பாகலாம். தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு இந்நூலை வழங்கியவரின் பெயர் ஊரும் அறியப்படவில்லை. எந்த அழகா தெரியவில்லைன்றதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு இந்நூலை வழங்கியவரின் பெயரும் ஊரும் அறியப்படவில்லை. அழகு. ஓகே, சரி, நம்மளுக்கு நல்ல விஷயம். எக்ஸ்ட்ராவா நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நூல் குறிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ நந்திவர்மனின் பெருமையை போற்றும் நூலாக திகழ்கிறது. ஸோ இதோட பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னா பேர்ல இருக்கு நந்திவர்மன். இவர் யாரு? நந்திவர்மன்றது யாருன்னா பல்லவ மன்னன். ஓகேங்களா? ஸோ நந்திவர்மன்லயே 3ஆம் நந்திவர்மன்றதான் ரொம்ப முக்கியம். பாட்டுடைய தலைவன் 3ஆம் நந்திவர்மனா 2ஆ 1ஆன்னு பார்த்துக்கணும். 3ஆம் நந்திவர்மன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட பாட்டுடைய தலைவன் யாரு? நந்தி கலம்பத்துக்கு நந்திவர்மன் தெரியும். அவர் யாரு? 3ஆம் நந்திவர்மன். அவர் வந்து ஒரு பல்லவ மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்நூல் வந்து பாத்தீங்கன்னா அதோட காலம் பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாம கலம்பக நூல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நூல். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து கலம்பகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அடுத்து பல வகை பொருட்களை பற்றி பல வகை பாடல்களை கலந்து இயற்ற பெறும் நூல் வந்து பாத்தீங்கன்னா கலம்பகம் எனப்படும். ஓகேங்களா? அதாவது எல்லா பொருளையும் ஒன்னா சேர்த்து பல வகை பாடல் எல்லாம் கலந்து இயற்றப்படுவதா கலம்பகம் அப்படின்னுவாங்க. புரியல இல்லைங்களா? இங்க இருக்கு பாருங்க. அதாவது 18 உறுப்புகளை என்னென்ன உறுப்பு பாருங்க. புயவகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, கிளி, சம்பிரதம். இந்த மாதிரி எத்தனை 18 உறுப்புகள் இருக்கா? இது எல்லாத்தையும் கலந்து சொல்லுது. அதனாலதான் கலம்பகம் அப்படின்றாங்க. கலம்பகம்னா என்னது? அப்படியே குழப்பி சொல்றது, எல்லாத்தையும் கலந்து சொல்றது. ஸோ இந்த மாதிரி 18 உறுப்புகள் எல்லாம் கலந்து சொல்றதுனால கலம்பகம் அப்படின்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன? இது வந்து 18 உறுப்புகள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். பல வகை பொருட்களை இப்ப புரிஞ்சுதுங்களா? பல வகை பொருட்களை பற்றி பல வகை பாடல்களை கலந்து சொல்றதுனாலதான் அது கலம்பகம். பல வகை பொருள் பல வகை பாடல். ஓகே, கலம்பகம்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா களம் குட்டல் பகம் பிரிப்பாங்க கலம்பகம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா களம் பாத்தீங்கன்னா 12 களம். இதுல பாதி பகம்னா என்னது? பாதி அப்படின்னு அர்த்தம். இதுல 12ல பாதி எவ்வளவு? 6. ஓகேங்களா? இந்த 18 உறுப்புகள் ஏன் சொல்றாங்க ஈக்குவல் டு ஆட் பண்ணோம்னா 18 உறுப்புகள் வந்துச்சா? மாப்பா பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லவே இல்லை. 18 உறுப்பு நீங்க மாப்பா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிஞ்சுச்சுன்னா. சோ கலம்பகத்தை பிரிச்சோம்னா களம் கூட்டல் பகம். களம்க்கு 12. அந்த களம்ல பாதி பகம் தான் என்ன? பகம்னா என்ன? அது பாதின்னு அர்த்தம். அதுல பாதி 6 ஈக்குவல் டு 18 உறுப்பு. ஓகேவா? சோ இதுல நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா நந்தி கலம்பகம்ன்றது கலம்பக நூல்ல ஃபர்ஸ்ட் நூல். அது அதே மாதிரி எப்படி கலிங்கத்து பரணியில ஃபர்ஸ்டோ அந்த மாதிரி. அடுத்து இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா 3ஆம் நந்திவர்மன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பல்லவ மன்னன். இவரோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஒரு கலம்பகம் வந்து ஒரு 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. அதாவது பல வகை பொருள் வச்சு பல வகை பாடலை பாடுறதான் பாத்தீங்கன்னா அதோட கலப்பு தான் கலம்பகன்றாங்க. கலம்பகத்தை பிரிச்சோம்னா களம் கூட்டல் பகம் வரும். களம்னா 12, அதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா 6 பகம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 18. ஸோ அதனால 18 உறுப்புகளை வச்சு கொண்டதாலதான் இதை கலம்பகம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்றாங்க.
அது என்னென்ன 18 உறுப்புகள் அப்படின்னு சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலம்பகத்தில் உள்ள 18 உறுப்புகளில் பொருந்தாது எதுன்னு கூட கேட்பாங்க. பைத்தியக்காரத்தனமா கேட்டு நம்ம உயிரை வாங்குவாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து எப்படி இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி லைனா இருக்குதுன்னா கான்செப்ட் மாதிரி கதை மாதிரி படிச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா புய வகுப்பு அம்மானை கார் ஊசல் இருக்கா. இப்ப பாருங்க, அம்மா வந்து அம்மா வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்னது புய வகுப்புன்னா என்னது வெளியே, புயம்னா என்னது வெள்ளம்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. அவங்க வெளில வந்து பாத்தீங்கன்னா ஊசல் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து ஏதோ மனசு இறங்கி போய் அந்த மாதிரி, நான் சும்மா இதுக்கு நான் சொல்றேன், நீங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வந்து வண்டை வந்து தூதா விட்டாங்க. அது பாத்தீங்கன்னா எந்த காலம். அப்புறம் களி சாப்பிட்டாங்க, களி சாப்பிட்றது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கதை மாதிரி அதாவது பைத்தியக்காரத்தனமா நம்ம வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு ஞாபகம் தான் சரி, அப்படி வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கலாம். மறக்க வாய்ப்பே கிடையாது நான் சொல்றேன். ஏன்னா நான் அப்படிதான் படிப்பேன், எனக்கு மறந்ததில்லை. ஒரு 2 டைம் தான் படிப்பேன். எப்ப ஏதாவது சொல்லுவேன், அந்த அளவுக்கு வந்து பக்காவா இருக்கும் கதை வச்சு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சில பேர்லாம் வச்சுக்கோங்களேன், ஒரு பத்து இது கொடுத்துட்டு இந்த போட்டிங்லாம் பார்ப்பீங்க. 10 இது கொடுத்துட்டு பிக்சர் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 செகண்ட் டைம் கொடுத்து இது மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்க, அதாவது வந்து நிமோனெட்டிக்ஸா இன்னும் அது பேர் வரும். சரியா ஞாபகம் இல்லை எனக்கு, அது வாயில நுழையில வேற ஒன்றும் இல்லை. அதாவது MNUTA என்னமோ அந்த மாதிரி வரும், நிமோனெட்டிக்ஸா இன்னொன்று வரும் அந்த கான்செப்ட் பேரு. ஸோ அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டு மாதிரி நீங்களே பாட்டு பாடணும். ஏதோ ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டா எடுத்து அப்படியே அதை இந்த வார்த்தையை போட்டு படிக்கணும். அந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. 2 மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம், மாதிரி வினாக்கள் பார்க்கலாம். நந்தி கலம்பகம் டேஸ் வகை சுற்றுலக்கியங்கள்னா 96 வகை. ஓகே. பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூங்கில். பாருங்க, பனை 3 சுழினை அப்படி வந்துச்சுன்னா மூங்கில், 2 சுழினா பனை மரம். ஓகேங்களா? பனைன்னு பார்த்தோம்னே டக்குன்னு வந்து பனை மரம்னு கொடுத்து குழப்புவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாருங்க, இப்படி கூட கொஸ்டின் கேட்காங்க. கலம்பக நூல்ல முதல் நூல் நம்மளுக்கு என்ன தெரியும், நந்தி கலம்பகம். அடுத்து இது என்ன, கலம்பக உறுப்புகள் 4 ஏதாவது 4 வந்து எழுத சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், சும்மா ஒரு 4-5 இது பார்த்தோம் இல்லையா. அம்மா என்ன பண்ணாங்க, கார்ல போனாங்க. கார்ல போயிட்டு ஊசல் பார்த்தாங்க. ஊசல் பார்த்து என்னாச்சு, இறங்குனாங்க. இறங்கி இரங்கல், அது வந்து இறங்குனாங்க. அதே மாதிரி வேற என்ன பார்த்தா களி சாப்பிட்றது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னாங்களா, சம்பிரதாயம் அப்படின்னாங்க. அடுத்து வேற என்ன பார்த்தோம், ஓகே. டக்குன்னு நம்ம பார்க்கும்போது இதுதான் பார்த்தோம் இல்லைங்களா. சரி, ஓகே. அது மாதிரி புறம் போனாங்களா, புறவகுப்பா புறவையப்ப இன்னொன்று வந்துச்சா, புறவகுப்பு தான் வந்துச்சு. வெளில போய் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. வேற என்ன பார்த்தோம், மரம்னு ஒண்ணு பார்த்தோம், வீரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா. ஸோ ஒரு வண்டு வந்து தூது போனாங்க, வண்டு வந்து தூது போச்சு. சும்மா நான் உங்களுக்கு சும்மா தான் நான் சொன்னேன், அதை வச்சு நான் எழுதிட்டேன் பாத்தீங்களா. ஸோ எந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த அந்த இதுக்கு மெத்தடுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. சீரியஸா நான் இது படிக்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிச்சேன். உங்களுக்கு சொல்லணும் எப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக நான் சொன்னாலே அதை வச்சுதான் நீ எழுதுனேன். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டா கூட இதை நான் சொல்லுவேன். ஏன்னா பார்க்கும்போது எனக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கு நான் வச்ச ஷார்ட்கட்டு. நம்ம எது பைத்தியகாரத்தனமா இருக்கோ, எது நெகட்டிவா இருக்கோ அதான் அதிகமா ஞாபகம் வச்சுப்போம். அதனாலதான் வந்து இந்த மாதிரி நம்ம பண்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. வளவலன்னு பேசலாம், அடுத்து போலாம். ஓகே. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நந்தி, பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன். ஓகே. வீரம் எத்தகையது, இது தேவை கிடையாது. ஓகேங்களா? சரி, அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஓகே 4000 திவ்ய பிரபந்தம் இது வந்து பாத்தீங்கன்னா நியூ புக்லயும் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நியூ புக்லயும் இருக்கு. ஸோ பாத்துக்கோங்க. குலசேகர ஆழ்வார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 4000 திவ்ய பிரபந்தம் இதுல பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் இதெல்லாம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். வித்தோ கோட்டம்மா என் பானோக்கி ஆகிலும் பற்றெல்லாம் பற்றில்லேன். இதுவும் கேட்டாங்க. இது கேட்டாங்களா என்ன சரி நான் பட் இது கன்ஃபார்ம் கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா பழைய புக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அங்கங்கதான் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2 பாட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க குலசேகர ஆழ்வார வந்து பேஸ் பண்ணி. ஸோ அதனால பாத்துக்கணும். மீன் நோக்கம். ஓகே, பொருள் பார்த்துக்கலாம். மீன்கள் நீந்துகின்ற வயல்கள். ஸோ ஓகே, நீங்க இது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்க்கலாம், இதெல்லாம் புரியுதான்னு பாருங்க. மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா என் பானோக்காய் ஆகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன்
தான் நோக்காதே தான் நோக்காதே துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போற்றிருந்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிச்சோன்னா ஏதாவது புரியுதா? புரியல. பட் பொருளும் படிச்சு அதை படிக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா புரியுன்ட்டு. நீங்கள் நீந்துகின்ற வயல்கள் சூழ்ந்த வித்துவ கோட்டில் உள்ள பெருமானே, நீ எனக்கு திருவருள் புரியவில்லை என்றால் உன்னுடைய அடைக்கலமாக புகுவேனே அன்றி எனக்கு வேறு ஒரு பற்றில்லை. மன்னவன் ஒருவன் செங்கோல் முறை தவறி துன்புறுத்தினாலும் அவனுடைய ஆட்சியையே எதிர்நோக்கி வாழ்கின்ற குடிமக்களைப் போல நான் உன் திருவடிகளையே எண்ணி கொண்டிருந்தேன். சோ மீன் நோக்கும்னா என்னது? மீன்கள் வாழும் என்பால் என்னிடம் தார்வேந்தன். தார்வேந்தன் என்ன? தார்னா மாலை, நம்ம பிரிக்கணும். தார்னா மாலை, வேந்தன்னா அரசன். அப்ப மாலை அணிந்த அரசன். கோல் நோக்கி, கோல்னா என்னது? செங்கோல் நோமா. நோக்கினா என்னது? செய்யும் அரசனை நோக்கி. கோல் நோக்கினா என்னது? செங்கோல் செய்யும் அரசனை நோக்கி. அதான் கோல் நோக்கி. ஓகேங்களா? சரி, ஓகே, இது படிச்சிட்டோம். இப்ப போய் இங்க பாடல் பாடிக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும்போது டக்குன்னு எதுவுமே ஒண்ணுமே புரியல. அங்கங்க புரிஞ்சிருக்கும். மீன் நோக்குனா மீனை பத்தி சொல்றாங்க, மீனை நோக்குனா என்ன மீனை பார்க்கணுமா அப்படின்றாங்களே, ஒண்ணும் புரியலையே. அடுத்து வேற என்ன புரியுது? பற்றல்லான்றாங்க. பற்றல்லனா பற்று இருக்க கூடாதுன்றாங்க. எதுக்கு பற்று இருக்க கூடாதுன்றாங்க? சோ இந்த மாதிரி பிச்சு 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 போட்ட மாதிரி புரியும். இப்ப நம்ம பொருள் படிச்சிட்டோம், சொற்பொருள் படிச்சிட்டோம். இப்ப இது போய் படிச்சோம்னா இன்னும் சூப்பரா புரியும். பாருங்க, மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா என்ன சொல்லியிருக்காங்க? மீன்கள் நீந்துகின்ற, அதான் மீன் நோக்கும். இங்க மீன் நோக்கும்னு என்னது? மீன்கள் நீந்துகின்ற அப்படின்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுச்சா? அடுத்து நீள்வயல் சூழ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயல்கள் சூழ்ந்த. சூழ்ந்த வித்துவ கோட்டம்மா. இங்க வித்துவ கோட்டம்மான்னு யார சொல்றாங்க? பெருமானே. வித்துவ கோட்ல இருக்கும் பெருமானே, அந்த ஊர்ல இருக்க ஒரு பெருமான், திருமால் இருப்பாரு, அவர் பெருமானே அப்படின்னு சொல்றாரு. அதான் வித்துவ கோட்டம்மா அப்படின்றாங்க. இப்ப நம்ம டக்குன்னு புரிஞ்சா, வித்துவக்கோடு அப்படிங்கிறது ஒரு ஊர் பேரு. அங்க இருக்க அம்மா, அதாவது பெருமான அம்மாவா நினைச்சு, அதாவது பெண்பால் இதுல வந்து அந்த மாதிரி நினைச்சு பாடுறாரு இவரு. அதனாலதான் அது அம்மா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இப்ப நம்மளுக்கு பெருமானேன்னு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃபர்ஸ்ட் பொருள் இல்லாம படிக்கும் போது. அப்ப ஏதோ மீனாட்சி அம்மாவோ இல்ல ஏதோ ஒரு பெண்பால் தெய்வத்தை வச்சுதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தோணும். ஓகேங்களா? அடுத்து என் பானோக்கா யாகிலும் அப்படின்றாரு. என்னது? நீ எனக்கு திருவருள் புரியவில்லை என்றாலும், அதான் என் பானோக்கா யாகிலும் முன் பற்றெல்லாம் பற்றில்லேன். என்னன்னு சொல்றாங்க? என்றாலும் உன்னை அடைக்கலமாக புகுவேனே அன்றி எனக்கு வேறு பற்றில்ல. அந்த பற்று இல்லாம எனக்கு பற்றில்ல. நீ வந்து பானோக்கா யாகிலும், நீ வந்து என்ன நோக்கல்னாலும் சரி, எனக்கு என்ன உன்னை விட்டா எனக்கு வேற எந்த பற்று இல்லை அப்படின்றாரு. அதான் பற்றல்லால், அந்த பற்று இல்லைன்னா பற்றில்லேன்னு, எனக்கு வேற எந்த பற்றும் இல்லை அப்படின்றாங்க. இப்ப இது புரியுதா? அடுத்து தான் நோக்காதே துயரம், அதாவது தான் நோக்காதே துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றேந்தனே. அதாவது பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. அதாவது என்ன சொல்றாரு? மன்னவன் ஒருவன் செங்கோல் முறை தவறி துன்புறுத்தினாலும், அதான் தான் நோக்காதே துயரம், துயரம் வந்து செய்திடினும். ஓகேங்களா? அவரை நோக்கி இருக்கிற, அவரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மக்கள் வந்து மக்களுக்கு துன்பம் செஞ்சாலுமே செய்யற தார்வேந்தனை நோக்கி, அந்த தார்வேந்தனை நோக்கினா என்னது? கோலை நோக்கி, அந்த கோலை வந்து வச்சிருக்க தார்வேந்தன் மாலை அணிந்துள்ள மன்னனை நோக்கி வாழ்ற குடி போல மக்கள் போல நானும் இருந்தேனே அப்படின்றாரு. புரியுதுங்களா பாடலுக்கும் இதுக்கும் என்ன அர்த்தம் சொல்லிட்டு? ஓகேங்களா? அதனாலதான் சொற்பொருள் படிச்சுட்டு அதை போனீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடலாம். இப்ப இதுல எது எந்த லைன் கேட்டாலும் உங்களால டக்குன்னு போட முடியும் இல்லைங்களா? ஒரு 2-3 டைம் ரிவைஸ் பண்ணிட்டா மறக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இலக்கண குறிப்பாக்கலாம். நோக்காய், நோக்காய் அப்படின்னா அது எதிர்மறையில வந்திருக்குமா? சரி, ஓகே, அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. முன்னிலை ஒருமை வினைமுற்று முடிச்சுட்டாங்க. சரி, ஓகே. நோக்காய்னா என்னன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று. கோல் நோக்கி அப்படின்னா கோலை நோக்கி, கோலை உடைய அத செங்கோலை உடைய அரசனை நோக்கி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகே, அடுத்து தார்வேந்தன் அப்படின்னா தாரை அணிந்த அரசன். தாரைன்னு மலர் மாலையை அணிந்த அரசன் வருமா? 2ஆம் வேற்றுமை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு வந்திருக்கு. வாழம்குடி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயரிச்சு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பகுப்பதற்கு ஒரு டைம் பாத்துக்கோங்க, சும்மா ஒரு டைம் பாத்துக்கோங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பற்று இல்லைன்னா பற்று குற்ற கிட்டேன்னு பிரிச்சுக்காங்க. பற்றுனா பகுதி, இல்லு பார்த்தீங்கன்னா எதிர்மறை இடைநிலை. ஓகேங்களா? இல்ல அல்லதான் என்னது எதிர்மறை இடைநிலை, தமிழுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னாலும் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி.
ஓகே, இது ஏன்னா தன்மை ஒருமை வினை முற்று விகுதி முன்னிலை ஒருமை பன்மை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னீங்கன்னா, இது நீங்க டக்குன்னு உங்களுக்கு தெரியல, இல்லை நீங்க மனப்பா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த வேர்டை போய் பாருங்க. பற்றில்லேன் அப்படின்னா என்னன்னு சொல்றாரு? எனக்கு வந்து பற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பற்று இல்லை. ஸோ அவரை பத்தி சொல்றாரு. அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை பத்தினா தன்னை பத்தி சொல்றாரு. ஒண்ணு கரெக்டா? பற்றில்லைன்னு சொல்லிட்டு தன்னை பத்தி சொல்றாரு. தன்னை அப்படின்னும் போது ஒருத்தர் தான் வருமா? ஒருத்தர் வருமா இல்ல 2 பேர் வருமா? ஒருத்தர் தான் வருவாங்க. அப்போ ஒருமை. பற்றில்லைன்றது பற்று கூட்டன் வருதா? பற்றுன்றது என்னது? வினையா? பற்றில்லைன்றது முடிஞ்சு போச்சா? அப்ப வினை முற்று விகுதி முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீ இது கூட டக்குன்னு நீங்க இது பண்ண அவசியம் கிடையாது. இது 2 நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆப்ஷனல் நீங்க தெரியலன்னா கூட அடிச்சிடலாம். இப்படிதான் படிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஆண்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆண்ணே முடியுது இல்ல ஆள்னு முடியுதுன்னா இது நீங்க பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும்? பற்றில்லான் அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் பற்றில்லான் அப்படின்னாது அவனுக்கு பற்று இல்லை அப்படின்னு அர்த்தமா? அப்ப ஆண் வருமாப்பா கடைசியா பிரிக்கும் போது ஆண் வந்துச்சுன்னா பற்று இல்லான்றது ஆணை குறிக்குமா பெண்ணை குறிக்குமா? ஆணை குறிக்கும். அப்ப ஆண் பால் வருமா? ஆண் பால் அப்படின்றதுல வருமா? ஓகே, பற்றில்லான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கவங்க குடிக்கிறாங்களா இல்ல யாரோ ஒருத்தவங்க குடிக்கிறாங்களா? அதை பார்க்கணும். முன்னிலையா படாக்கையா அப்படின்றத பார்க்கணும். ரைட்டா? அப்ப பற்றுன்றது வினைமுற்று மிகுதி அப்படியே வந்துடும். அவ்வளவுதான். இது ஆள் பற்றில்லான்னு வந்து என்னது? பெண்பால் வினைமுற்று விகுதின்னு வரும். பெண்பால் வினைமுற்று விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு வரும். ஸோ முன்னிலைய படாக்கையான்றதை கொடுக்க மாட்டாங்க. ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது அது வர மாதிரி அந்த மாதிரி வந்துச்சு. அந்த மாதிரினா அக்ரேனையில வரும். அது மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. ஆண்பால் பெண்பால்ல தான் வரும் மேக்சிமம். ஓகேங்களா? ஸோ ஒரு இதை வந்து பிரிக்க தெரிஞ்சு அப்படின்னா அழகா நீங்க போட்டுடலாம். அதே மாதிரிதான் இது பாத்தீங்கன்னா இல்லைன்றது எனக்கு மறந்து போச்சு, நான் மனப்பாடம் பண்ணா எனக்கு மறந்து போச்சு, இது என்னவா வரும், என்ன இடைநிலையா வரும் அப்படின்னா அதே ஓட போய் பாருங்க. பற்றில்லேன் அப்படின்றது என்னன்னு பாருங்க. என்னன்னு வருது? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பற்று இல்ல, எனக்கு வேற பற்று இல்லை அப்படின்றாரு அர்த்தம் தெரிஞ்சிச்சா? அப்படின்னா ஒரு எதிர்மறையில சொல்றாருன்னு தானே அர்த்தம். அப்ப எதிர்மறை இடைநிலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்து இறந்த காலம்னு சொல்ல முடியாது, இப்ப நிகழ்காலம்னு சொல்ல முடியாது, எதிர்காலம்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது? ஓகே, ஸோ ஓரளவு புரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்து படிங்க. ஓகே, பிரித்தறிதல் பார்க்கலாம். பற்றில்லேன் அப்படின்னா பற்று கூட்டல் இல்லேன். அடுத்து பார்த்தீங்கன்னா போன்றிருந்தேன் அப்படின்னா போன்று கூட்டல் இருந்தேன். ஓகேங்களா? அடுத்து ஓகே, ஆசிரியர் குறிப்பு தான் அதில் முக்கியமானதே. கேரள மாநிலத்தில் உள்ள திருவஞ்சை களத்தில் பிறந்தவர் தான் குலசேகர பெருமாள். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். குலசேகர ஆழ்வார் அவரோட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம். நம்மளுக்கு திருவஞ்சை களம்னாவே கேரளம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சோம். ஸோ திருவஞ்சை களம்ன்றதை நான் வச்சுக்கணும். திருவஞ்சை களம் குலசேகர பெருமாள். ஓகே, ராமபிரானிடம் பக்தி மிகுதியாக வாய்க்க பெற்ற காரணத்தினால் இவர் குலசேகர பெருமாள் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. யாரு? ராமன் மேல ரொம்ப பக்தியா இருந்ததுனால அவர் வந்து என்ன சொல்றாங்க? குலசேகர பெருமாள்னு பேர் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேரா? அந்த 12 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவரும் முக்கியமான ஒருத்தர். இந்த பெரியாழ்வார், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டாள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள பேயாழ்வார் பூதத்தாழ்வார் மாதிரிலாம் இருக்கும். அந்த 12 பேர்த்துல இவரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர். இவர் அருளிய திருவாய்மொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒன்று. ஓகேங்களா? இவரு அருளிய திருவாய்மொழின்றது என்னது? இவர் எழுதுனதுதான் திருவாய்மொழி. அது 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, அதுல ஒன்று அப்படின்றாங்க. ஸோ திருவாய்மொழி எழுதுனது யாருன்னு கேட்பாங்க? குலசேகர ஆழ்வார். ஓகேங்களா? அடுத்து இதில் 105 பாசுரங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 105 பாசுரங்கள் வந்து இருக்கு. இவர் வந்து வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர். வடமொழினாவே என்னது? சான்ஸ்கிரிட் வருமா? தென்மொழினா என்னது? தெலுங்கு கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து குலசேகரர் வந்து தமிழில பெருமாள் திருமொழியையும் வடமொழியில முகுந்த மாலை அப்படின்ற நூலையும் எழுதியிருக்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பெருமாள் திருமொழியை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பெருமாள் திருமொழின்னு எழுதியிருக்காரா, அந்த மாதிரி வடமொழியில முகுந்த மாலை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்டீங்களா? முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தான்றாங்கல்ல. ஸோ வடமொழியில வட நாட்டுல பாத்தீங்கன்னா, அதாவது நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா முகுந்தன் அப்படின்றாங்க. ஸோ அதனால முகுந்த மாலை அப்படின்னு இருக்காங்க. ஸோ நாம வந்து பெருமாள் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல.
வடமொழியில முகுந்தமாலை. ஈஸியா ஞாபகம் இல்லையா? அடுத்து குலசேகர திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி அப்படின்ற பெயர் வந்து இன்று வரைக்கும் வழங்கி வருது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அந்த குலசேகரர் வந்து பாத்தீங்கன்னா திருவரங்கம் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 3வது மதிலை வந்து கட்டியிருக்காராம். அதனாலதான் அதுக்கு பாத்தீங்கன்னா குலசேகரன் வீதி அப்படின்னு பேர் வச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்றாங்க. இது பார்த்தோம்னா முக்கியமானது. எத்தனாவது மதில்? 3வது மதில். என்ன கோயில்? திருவரங்கம். இதோட காலம் 9ஆம் நூற்றாண்டு. இது மறக்க வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகேங்களா? ஸோ இதுல இப்போ ஒவ்வொரு லைனும் எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நூற்குறிப்பு முக்கியம். நூற்குறிப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்களில் ஒண்ணுதான் வைணவம். திருமலை கும்பிடுறவங்களை எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க? வைணவம் அப்படின்வாங்க இல்லையா? அந்த சமணம், சிவன், வைணவம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த வைணவம் பார்த்தீங்கன்னா வைணவம் திருமாலை முழுமுதற் கடவுளாய் கொண்டு போற்றும். ஓகே, வைணவம் பார்த்தீங்கன்னா திருமாலை, அதை நான் சொன்னேன் இல்லையா, திருமால் அவங்கள வந்து முழுமுதற் கடவுளாய் வச்சு போட்டுறதான் அந்த வைணவம் அப்படின்வாங்க. பன்னீரு ஆழ்வார்கள் பாடி அருளிய தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் என்றா எனது 4 திவ்ய பிரபந்தம். ஸோ அந்த 12 ஆழ்வார்கள் இருக்காங்களே, பன்னீர்னா என்னது? 12 ஆழ்வார்கள் பாடின தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் தான் 4 திவ்ய பிரபந்தம் அப்படின்றாங்க. நம்ம பாடப்பகுதியில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா குலசேகரால் எழுதிய திருவாய்மொழி. நான்லாம் பாத்தீங்கன்னா அவர் எழுதின திருவாய்மொழின்னு அந்த திருவாய்மொழியில வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த திருவாய்மொழியில பாத்தீங்கன்னா மொத்தம் 105 பாசுரங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் யார் மாதிரி? மக்கள் போன்றிருந்தேனே. 4 பிரபந்தத்தில் எத்தனை குலசேகரர் பாடியதாகும்? என்ன சொல்ல வராங்க? 4000 திவ்ய பிரபந்தத்துல திருவாய்மொழி. லைட்டா ஸ்டக் ஆயிடுச்சு பிரெயின். திருவாய்மொழி தான் எனது குலசேகரர் பாடினது. ஓகே, பெருமாள் திருமொழியில் பாசுரங்கள் 105. குலசேகரால் பாட தொகுப்பில் உள்ளது? 1000 நினைக்கிறேன். குலசேகரால் பாடும் 1000 தொகுப்பில் வந்து உள்ளது. ஆமா, ஓகே. ஆழ்வார்கள் பாடிய தொகுப்பின் பெயர் என்ன பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகரர் எவ்வளவு மொழிகளில் வல்லவர் பாத்தீங்கன்னா வடமொழி அண்ட் தென்மொழி ரெண்டுத்திலுமே பாத்தீங்கன்னா வல்லவர். ஓகே, அவ்வளவு முடிஞ்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார். சரி, ஐயனம்லயும் வரும், தமிழ்லயும் அடிக்கடி வரும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். முன்னிரவு நேரம் சென்னை நகரத்து இலிங்க செட்டி தெருவில் பிராணத்தோட சொற்பொழிவை கேட்க மக்கள் கூட்டம் ஆர்வத்துடன் வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு வர வேண்டியவங்க வரல. அதனால வந்தவங்க பாத்தீங்கன்னா வெள்ளாடை அணிந்து அழகா இருக்கிற அந்த சிறுவரை பத்தி இது பண்றாங்க. அந்த சிறுவர் அனைவரையும் வணங்கி தன் அண்ணன் வரை இயலாமையை கூறி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்னும் பெரிய புராண பாடலை. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்கலாம், அவர் என்ன பாடினாருன்னு கேட்கலாம். உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் அப்படின்ற ஒரு பெரிய புராண பாடலை வந்து பாடினாங்க. ஸோ இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, உலகெல்லாம். ஓகே, அந்த உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி பாடி கடவுள் வந்து எடுத்து கொடுக்க அவர் வந்து பாடினார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் எங்க வருதுன்னு கேட்பாங்க. பெரிய புராண பாடல், பெரிய புராணம். ஓகே, அனைவரது மனத்தையும் கவரும் வண்ணம் நெடுநேரம் அதற்கு பொருள் கூறினார். இப்போ கேட்டாப்பிணிக்கும் தகையவாய் அமைந்த அச்சொற்பொழிவை. கேட்டாப்பிணிக்கும் தகையவாய் எதுல வரும்? திருக்குறள்ல வரும் இல்லையா. கேட்னா பெரியோர். அடுத்து வரும் நாளெல்லாம் அவரையே சொற்பொழிவாற்றுமாறு அன்பு கட்டளை இட்டனர். யாவரும் வியக்கும் வண்ணம் அன்று உரை நிகழ்த்தியவர் தான். பிற்காலத்துல சாதிகளையும் மதங்களிலும் சமய சடங்குகளிலும் உழன்று கொண்டிருந்த மக்களை அவற்றிலிருந்து மீட்டு வர என்ன பண்ணாரு? சமரச சுத்த சன்மார்க்க பாதை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சாரு. அவர் தான் வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகளார். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? சாதிகளிலும் மதங்களிலும் சமய சடங்குகளிலும் உழண்டு கொண்டிருந்த மக்களை காப்பாற்ற அவர் கொண்டு வந்த பாதை என்ன அப்படின்னு கேட்கலாம். சமரச சுத்த சன்மார்க்க பாதை. யாரு? வள்ளலார் எனும் ராமலிங்க அடிகள். சோ 19ஆம் நூற்றாண்டை தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்று அறிந்த போது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். சோ எந்த நூற்றாண்டை தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்று அறிஞர்கள் போற்றுகின்றனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு. அக்காலத்தை புலவர் பெருமக்களால் சமூக சீர்திருத்த செம்மல்களாலும் போற்றப்படும் பெருஞ்சிறப்பினை பெற்றவர் வள்ளலார். அந்த காலத்துல புலவர் பெருமக்களாலும் சமூக சீர்திருத்த செம்மல்களாலும் போற்றப்பட்டவர் தான் யாரு? இந்த வள்ளலார் அப்படின்றாங்க. ஏன்னா அப்பதானே பாத்தீங்கன்னா இந்த 19th செஞ்சுரியிலதான் என்னது அந்த என்னது விடுதலைக்காக போராட்டம் போயிட்டு இருந்துச்சு.
அதே டைம்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயம் சார்ந்த நிறைய பேரும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அது ராஜா ராம்மோகன் ராய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. வருவிக்க உற்றவர் என்னன்னு பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில், ஓகே ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள மருதூர்ல என்ன பண்றாரு, 5/10/1823 பிறகுறாரு. 2 3 அப்படின்னு ஆரம்பிச்சுவாங்க. இந்த 8 விட்டுருங்க, 1 2 3 ஓகேங்களா. 5 5 2 10 அப்படின்னு ஆரம்பிச்சுவாங்க. 5/10/1823 ஓகேங்களா. இது எல்லாத்தையும் இப்படி ஞாபகம் ஞாபகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆப்ஷன் பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் ஊர் என்ன, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மருதூர். ஓகேங்களா, சரி ஓகே. அப்பா பேர் என்ன, ராமையா. அம்மா பேரு சின்னம்மை. ஓகே. தில்லையில் இறை வழிபாட்டின் போது வெளியசைக்காமல் இறைவனை பார்த்து சிரித்ததை கண்ட ஆலய அந்தனர் இக்குழந்தை இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாரு. இதுல கீவேர்டு நோட் பண்ணிக்கோங்க. கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தில்லை, ஃபர்ஸ்ட் கீவேர்டு. இறை வழிபாட்டு மிஸ் வெளியசைக்காமல் இறைவனை பார்த்து சிரித்தார். ஓகே, இது ஒரு கீவேர்டு பார்த்துக்கோங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா யார், ஆலய அந்தனர் அப்படின்றது. அந்த ஆலய அந்தனர் அப்படின்னா யாருன்னா அந்த கோயிலோட குருக்கள் இருக்காரு இல்லையா, அது மந்திரம் சொல்ற இல்லையா, அவர் தான் ஆலய அந்தனர். யார் சொன்னாங்க கூட கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இறையர்கள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்னன்னு சொன்னாருன்னு கேட்கலாம். 4வது பாயிண்ட். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து இது பாருங்க. அகத்தை கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த. அகத்தை கருத்துனா என்னது, உள்ளத்துல வந்து கருத்துனா என்னது, கருமைப்பட்டிருக்குன்னா என்னது அர்த்தம், உள்ளத்துல வந்து கெட்டதை வச்சுக்கிட்டு புறத்தை வெளுத்து, வெளில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டீசெண்டா பேசிக்கிட்டு இருந்த உலகர் அனைவரையும், இருக்கிற அந்த உலகத்துல இருக்க அனைவரையும் சகத்தை திருத்த. சகத்தினை என்னது, அனைத்தையும் அனைவரையும் திருத்த, அனைவரையும் முழுசா திருத்த. சகம்னா என்னது, உலகத்துல இருக்க எல்லாத்தையும் திருத்த அப்படின்னு சொல்லிட்டு என்னது, தன்னை இறைவன் தம்மை வருவிக்க உற்றதாக போகிறதா வள்ளலர். ஸோ எல்லாம் திருத்ததாக தான் என் கடவுள் வந்து வர வச்சிருக்காரு அப்படின்னு இருக்காரு. ஸோ இது கொடுத்துட்டு யார் சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கோங்க. அகத்துல கருத்து, உள்ள வந்து கருத்து போய் கெட்டதை செஞ்சு நினைச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு வந்து வெளுத்து போய் நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற உலகத்துல அனைவரத்தையும் திருத்த வந்து கடவுள் என்ன அனுப்பிச்சு வச்சுக்கான்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, ராமலிங்கர் பிறந்த 6வது திங்கள் தந்தையார் திருவருளில் கலந்தார். அவர் பிறந்த 6வது திங்கள்னா 6வது வருஷம், 6 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா குடும்பத்தினர் வந்து சென்னைக்கு வராங்க. அப்ப ராமலிங்கம் பாத்தீங்கன்னா தமையனார் புராண சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதன் மூலம் கிடைத்த வருமானமே குடும்ப வருமானமா இருந்துச்சு. அதாவது அவங்க அண்ணன் வீட்டுல போய் தங்கியிருப்பாங்க, அவங்க போய் தங்குவாரு. ஸோ அவங்க வந்து அவங்களோட வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சொற்பொழிவு ஆற்றுறது மூலியமா வர வருமானம் தான் அப்படின்றாரு. ஸோ அப்ப வந்து ராமலிங்கருக்கு சரி ஓகே 6வது திங்கள்லாம் 6வது மாசம், ஓகே 6வது மாசம் சாரி, திங்கள்லாம் மாசம் தானே, ஓகே லைட்டா ஓகே 6வது மாசம் 6 மாசம் குழந்தைல வராங்க. அப்ப அவருக்கு 5 வயசு ஆனதும் பாத்தீங்கன்னா கல்வி கற்க அவரை தன் ஆசிரியர் சபாபதியுடன் அண்ணன் அனுப்பி வச்சார். ஓகேங்களா, சபாபதியோட ஆசிரியர் இருக்கா இல்லையா, சபாபதி, அவர்கிட்ட அனுப்பி வச்சாரு படிக்கிறதுக்காக. ராமலிங்கருக்கோ படிப்புல வந்து நாட்டம் இல்லை. ஆயினும் 9 வயதிலே பாடல் புனையும் திறன் பெற்றிருந்தார். தலைவருக்கு படிக்கிறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் ஆசிரியர் சபாபதியை வந்து போய் சேர்த்து விடுறாரு அண்ணன், பட் இருந்தாலும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பாடல் எழுதுற திறன் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ 6 மாசம் இருக்கும்போதே அப்பா இறந்து போனதுனால சென்னைக்கு அவங்க அண்ணன் கூட வந்துடுறாரு. அப்ப அண்ணன் வந்து அவருக்கு 5 வயசா இருக்கும்போது என்ன பண்றாங்க, போய் அவரோட ஆசிரியர் சபாபதி கிட்ட வந்து சேர்த்து விடுறாரு. பட் அவர் வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 9 வயசுல, எத்தனை வயசுல, 9 வயசுல ஒரு பாடல் புனையும் திறன் வந்து அவருக்கு இருந்துச்சு அப்படின்றாங்க. உத்தம மனிதர். ஓகே. திருவொற்றியூர் சந்நிதி வீதியில் ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த சிதம்பர சாமியார் அவ்வழியில் செல்லும் மனிதர்களை கண்டு அதோ மாடு போகிறது, ஆடு போகிறது, நாய் போகிறது, நரி போகிறது என்று அவரவர்களின் குணத்தன்மைக்கேற்ப விலங்குகளின் பெயர்களால் கூறுவார். ஆனால் ராமலிங்கர் அவ்வழியே சென்ற போது இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்றாராம். ஓகேங்களா, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. திருவொற்றியூர் எங்க சந்நிதி வீட்டுல, திருவொற்றியூர். ஓகேங்களா, திருவொற்றியூர் சந்நிதி வீதியில என்ன பண்றாரு, ஒரு வீட்டு திண்ணையில என்ன சாமியாரு, திகம்பர சாமியார் வந்து உட்காந்துருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அங்க அந்த வழியில போயிட்டு இருக்க மனுஷங்களை எல்லாம் பார்த்து என்ன பண்றாரு, இதான் மாடு போகுது, இதான் ஆடு போகுது, நாய் போகுது, நரி போகுதுன்னு. இப்போ மனுஷங்களுக்கும் மாடுக்கும் ஒத்து குழப்பம். மாடுதான் என்னது, சாந்தமா இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து
இதெல்லாம் கொடுக்கும் இல்லையா, கொடுத்து அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ நரின்னு என்னது தந்திரக்காரமா இருக்குது, நாய் என்னது ரொம்ப ஒரு நன்றி உள்ளவங்கன்னு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாடுக்கும் மனுஷங்க ஒற்றுமை வச்சு அது மாடு ஆடு மாடு அப்படின்னு சொல்லிங்கிறாராம். பட் இவர் போகும்போது மட்டும் ராமலிங்கம் போகும்போது அதோ ஒரு உத்தமர் போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஓகேங்களா. ஸோ திருவொற்றியூர் திகம்பரம். ஓகே. அடுத்து ஒருமை உணவு. தர்மமிகு சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவனை ராமலிங்கர் வணங்கி மனமுருக பாடி மகிழ்வார். இப்பாடல்களின் தொகுப்பு தான் தெய்வமணி மாலை. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட், சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவன் என்ன இறைவன்? கந்தக்கோட்டத்து இறைவன். ராமலிங்கர் அவர் வந்து பாடுவாரு. அந்த பாடலோட தொகுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வமணி மாலை. ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்க கந்தக்கோட்டம். ராமலிங்கர் யார் பண்ணான்னு கேட்கலாம், ராமலிங்கர். அந்த பாடலோட தொகுப்பு என்னன்னு கேட்கலாம், தெய்வமணி மாலை. ஓகேங்களா. ஸோ ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தாம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாவே வேண்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ வந்து எல்லாமே படிச்சுக்கணும், ரொம்ப வந்து முக்கியமானது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தாம் உறவு வேண்டும். அதாவது ஒருமையுடன் மனசு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்றாரு. ஒரே மனசோட உங்களோட மலரடி, அந்த இறைவன் இருக்கா இல்லையா, கந்தக்கோட்டத்து இறைவன் இருக்கா இல்லையா, அவரோட மலரடி நினைக்கின்ற உத்தமரா இருப்பார். யாராவது ஒருத்தர் மாதிரி உத்தமரா இருப்பாரு, அந்த மாதிரி இதுகளோட உறவு எனக்கு வேணும். ஆனா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறவங்களோட உறவு வந்து எனக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாரு. ஓகேங்களா. செயல்மன போன்ற அற்புதமான பாடல்கள் கற்புரை மனமுருக செய்யும். ராமலிங்கர் வடிவுடை மாணிக்க மாலை என்னும் நூலை திருவொற்றியூர் சிவபெருமான் மீதும் எழுத்தறியும் பெருமான் மாலை என்னும் நூலையும் பாடினார். ஓகே, மாத்தி சொல்லிட்டேனா. ராமலிங்கர் வடிவுடைமை மாணிக்க மாலை என்ற நூலையும் அதே மாதிரி திருவொற்றியூர் சிவபெருமான் மீது எழுத்தறியும் பெருமான் மாலை என்னும் நூலையும் பாடினார். சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா வடிவுடை மாணிக்க மாலைன்னு ஒண்ணு ஏற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கந்தக்கோட்டத்து இறைவன் மீது பாடினது தெய்வமணி மாலை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவர் ஏற்றுறது பாத்தீங்கன்னா வடிவுடை மாணிக்க மாலை. மூணாவது திருவொற்றியூர்ல இருக்க சிவபெருமான் மீது பாடினது பாத்தீங்கன்னா எழுத்தறியும் பெருமாள் மாலை அப்படின்றது 3. ஓகேங்களா. அந்த மாதிரி நூலை வந்து ஏற்றிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. சரி, யாருனால யார் பாடியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இவர் பொதுமை உணர்வுடன் பிற தெய்வங்களின் மீது பாடல்களை பாடியிருக்காரு. கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமை உணர்வுடன் பிற தெய்வங்கள் மீது பாடலை பாடியவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பாடல்கள் பார்த்தீங்கன்னா எளிய இனிய பாடல்கள், கல்லாருக்கும் கற்றவர்க்கும் எளிதில் பொருள் விளங்கும் கருத்து நிறைய பாடல்கள். ஸோ நம்ம இந்த பாட்டை படிச்சோன்னே நம்ம வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சொற்பொருள் விளக்கம் இதெல்லாம் பார்த்தா தான் புரியும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்லாம டைரக்டாவே நல்லா எளிதாவே இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்றாங்க, எழுத்துல வந்து பொருள் விளங்கும் கருத்து நிறை பாடல்கள் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒருமை உணர்வு. அடுத்து புரட்சி துறவி என்ன ஒரு புரட்சி பண்ணிக்கான்னு பார்க்கலாம். மூட நம்பிக்கைகளாலும் சாதி மத வேறுபாடுகளாலும் மக்கள் வந்து துன்புறுவதைக் கண்டு மனம் பதைத்த வள்ளல் பெருமான் என்ன எழுதியிருக்காரு, கலையுரைத்த கற்பனையை நிலை என கொண்டாடும் கண்முடி வழக்கமெல்லாம் மண்முடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடியிருக்காரு. கலையுரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்முடி போட்டோம் அப்படின்றாரு. ஓகேங்களா. அதே மாதிரி ஒருமை வாழ்வு, ஒருமை அரசு, ஒருமை உலகம் காண விரும்புறவர் தான் யாரு, வள்ளற்பெருமான். அது என்னன்னு சொல்லிக்காரு, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும். ஒத்தாரும் தாழ்ந்தவரும் உயர்ந்தவரும் எல்லாருமே சேர்ந்து, ஒத்தவரும் எல்லாருமே சேர்ந்து ஒருமையா ஆகி இந்த உலகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் அப்படின்றாரு. ஒவ்வொரு கொச்சும் ரொம்ப முக்கியம், யார் என்ன சொல்றாங்க. அதே மாதிரி ஒருமை வாழ்வு, ஒருமை அரசு, ஒருமை உலகம் காண விரும்புவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து அது மட்டும் இல்லாம இவை எல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ அந்த சாதி மதம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு என்று கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சாதியும் மதத்தையும் சிறுபிள்ளை விளையாட்டு என்று இகழ்ந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து இது பாருங்க, பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்றுர வகுத்த அருப்பெரும் ஜோதி என்று ஆணும் பெண்ணும் வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு படிச்சவங்க கூட என்னன்னு சொல்றாங்க, படிச்சு என்னதான் படிச்சு எல்லாம் படிச்சுதான் எல்லாம் வந்திருக்காங்க. படிச்சு வந்தாலுமே என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆணுக்கு வந்து கீழே தான் பெண் அப்படின்னு நிற்காங்க. படிச்சிருந்தும் ஒரு யூஸும் கிடையாது.
இப்பெல்லாம் அவங்க எல்லாம் படிக்காதவர், இவரெல்லாம் படிக்காம இந்த எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, இது எனக்கு என்ன ஜோக் ஞாபகம் வருதுன்னா, இவன் எங்க செம்மத்தி அடி வாங்கியிருக்கான்டா, அதனாலதான் இங்க வந்து பேசலாம்னு சொல்லிட்டு வடிவேலு அரசல் உரை ஆட்டிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு போவான் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. உண்மையிலே அதான் நடந்துச்சு எனக்கும். ஓகே. பசுப்பினி மருத்துவர் வள்ளலார் இவர் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க காலத்தில் ஒரு முல்லைக்குடியின் துயர் நீக்க பாரிவள்ளல் தன் தேரை ஈந்தார். பல நூற்றாண்டுகள் கழித்து பாரிவள்ளலை போல வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு. இது ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லையா? இவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த முல்லை கொடியோட, அது வந்து ஒரு பயிர் மாதிரி தானே, ஒரு செடி மாதிரி தானே, அதை கண்ட போது வாடி போய் தான் என்னது அவரோட தேரையே கொடுத்தாரு பாரி. அந்த மாதிரி இவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், செடி வாடுறத பார்த்தே அந்த ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சோ வீடுதோறும் இறந்தும் பசியறாது அயர்ந்தவரையும் நீடிய பிணியால் வருந்துவரையும் ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இணைந்தோரையும் கண்டு வருத்தத்தால் உயிரிழத்தால் வல்லற் பெருமான். ஓகேங்களா? சோ வீடுதோறும் இறந்து பசியறாத, அதாவது வீடுதோறும் பிச்சை எடுத்துமே பசி வந்து ஆறாத அயர்ந்தவர், ரொம்ப சோர்ந்தவர்களை பார்த்துமே நீடிய பிணியால் வருந்தோறும், அந்த பிணியால நோயால வருந்துவோரையும் ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தோரையும், ஏழையா அந்த நெஞ்சு இழைத்தோரையும்னா என்னது, சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அவங்கள பார்க்கும்போதும் என்னோட உயிர் வந்து இழைத்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னானாம். ஓகேங்களா? இது யார் சொன்னான்னு பாத்துக்கணும். இவ்வருத்தம் நீங்கவே வடலூர்ல வந்து சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறுவனார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வடலூர்ல என்ன பண்ணாரு, சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறுவி என்ன பண்ணாரு, நிறுவி ஐ திங்க் 1965 நினைக்கிறேன். ஏன்னா 1966 பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு பட்டினி இது வரும் இல்லையா, நிறைய சாவாங்க. அந்த பிரிட்டிஷ் கூட வந்து இத்தனை மில்லியன் டன் கணக்கா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்க இங்கிலாந்துக்கு ஏத்துவாங்க. பட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த 1966 டைம்ல வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த வருஷம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், முன்னாடியே பின்னாடியே வந்து பண்ணுவாரு. ஸோ அந்த இயர் என்னன்னு பாத்துக்கோங்க, ஐயன் நம்மள இருக்கும் இது. ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த இயர்ல அவர் நிறுவனார்னு பாத்துக்கோங்க. வடலூர்ல சத்திய தர்மசாலை வந்து நிறுவி சாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாத்துக்குமே என்னது சாப்பாடு வந்து போட்டாரு. அங்க ஏற்றி வச்ச அடுப்பு கணல் வந்து இன்னும் பசிப்பினியை போக்கி வருதுன்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வள்ளலார் காட்டும் உயிர் நெறி என்னன்னு சொல்ல பார்க்கலாம். ஆணும் பெண்ணும் சமம் என்பதையும் மக்கள் அனைவரும் சாதி சமயம் கோத்திரம் குலம் உயர்ந்தோ தாழ்ந்தார் அப்படின்ற வேறுபாடற்ற சமரச மனப்பான்மை கொண்டு மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்று மண்பதைக்கு உணர்த்தினார் வள்ளலார். ஓகேங்களா? வள்ளலார்னாவே என்னது, ஆண் பெண் சமம், ஒன்னா இருக்கணும், உயர்ந்தோ தாழ்ந்தோ கிடையாது, பசியோட இருக்கக்கூடாது, ஜாதி சமயம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, குளம் கோத்தம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான். ஓகேங்களா? எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகத்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பாடல் எல்லா உயிர்களையும் தம்முயிராக கருதி கொண்டு செய்பவர் உள்ளத்தால் இறைவன் அன்புருவாய் நடம்புரிவான் அப்படி என்பதை விளக்குகிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உயிர்கள் வந்து தம் உயிரை கருதி மத்தவங்க பேதம் இல்லாம பாக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து கடவுளுக்கு சமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நான் போய் ஏவல் செய்யணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நான் என்னது பண்ணணும், ஏவல் செய்யணும் கடவுளா நினைச்சு அப்படின்னு சொல்றாரு. அதான் பாத்தீங்கன்னா எத்தனையும் பேதம் வராது, எந்த ஒரு பேதமும் இல்லாம எவ்வுயிருக்கும் எந்த உயிர்க்கும் தன்னோட உயிர் போல எண்ணி உள்ளே ஒத்துரிமைன்னு அது ஒரு அந்த இதா இருக்கிறவங்க, ஒரு இதா நினைக்கிறவங்க அவங்கள வந்து உடையவராய் ஓக்கின்றவர், அந்த மாதிரி இருந்து சந்தோஷப்படுறவர் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம். என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்க உள்ளந்தான் சுத்த சித்துருவாய், சுத்தமே வந்து ஒரு இதான உருவாய் இருக்கிற எம்பெருமான் கடவுள் இறைவன் நடம் புரியும் ஒரு இடம், அந்த சுத்தமான உள்ளந்தான் கடவுள் நடமாட்ட ஒரு இடம். அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இறைவன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமான உள்ளத்துல இருக்காருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வித்தகர் அவர்கிட்ட அந்த அடிக்கு அவருக்கு போய் நான் ஏவல் புரிஞ்சு நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு போய் நான் ஏவல் செஞ்சு அவருக்கு வந்து எல்லாமே நான் செய்யணும், சேவை புரியணும் அப்படின்றாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாத்தீங்கன்னா என்னது, வள்ளலார் காட்டும் உயர் நெறி.
அடுத்து பேரின்ப வீடின் திறவுகோல் என்ன அப்படின்னு சொல்றாரு. பேரின்ப வீட்டு திறவுகோல், அதோட திறவுகோல் என்ன, என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்றாரு வள்ளலார். ஒரு உயிரை பார்த்து ஒரு இரக்கம் காட்டுறோம் இல்லைங்களா, அந்த இரக்கம் தான் பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு கோட்ஸ். அவர் கடவுளின் பெயரால் உயிர்கொலை செய்வதை அறவே வெறுத்தார். பலி கொள்ளும் சிறு தெய்வ கோவிலை கண்டு நடுங்கினார். அதே மாதிரி போரினால் உண்டாகும் கொடுமைகளை அறிந்து வருந்தினார். போரில்லா உலகை படைக்க விளைந்தார். இதை என்ன சொல்றான்னா, உலகரசு ஆள்வோர் உரைமுடி வாழ் கொண்டு ஒருவரை ஒருவர் உயிரறச் செய்தனர். எனவே தலையுற சிறியேன் கேட்ட போதெல்லாம் தளர்ந்து உளம் நடுங்கி நின்று அயர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. ஓகேங்களா. என்ன சொல்றாங்க, உலகரசு ஆள்வோர், உலகில் அந்த அரசு இருக்கு இல்லையா, அந்த அரசு ஆள்வோர் என்ன பண்றாங்க, உரைமுடி வாழ் கொண்டு கத்தியை கொண்டு ஒருவரை ஒருவர் உயிரறச் செய்தனர். ஒருத்தனை வெட்டின்னு செத்து போறாங்க. எனவே தலையுற சிறியேன், இதை கேட்ட எனக்கு சிறியன்னா யாரு, அவர் சிறியேன் இருக்காரு. கேட்கும் போதெல்லாம் தளர்ந்து ரொம்ப வாடி போய் உளம் நடுங்கி, ரொம்ப மனசு ரொம்ப நடுங்கி போய் நான் சோர்ந்து போனேன் அப்படின்னு பாடியிருக்காரு. வள்ளலார் பாத்தீங்கன்னா அன்பின் ஊற்று. அன்பே அவர் உயிர், அன்பே அவர் வடிவம். மண்ணுலகத்திலே உயிர்கள் படும் வருத்தத்தை கண்டு கேட்டும் அவர் பொறுத்திட மாட்டாமல் என்னன்னு சொல்றாரு, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அறுப்புயல் வேண்டும், ஆறுயிர்களுக்கு எல்லாம் நாம் அன்பு செயல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு. ஓகேங்களா. உயிர்களோட வருத்தத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. அந்த கோட்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். ஓகேங்களா. பொதுமை நெறி, அவரோட பொதுமை நெறி என்னன்னு பார்க்கலாம். வள்ளலார் பொறுத்த வரைக்கும் இறைவன்றது ஒருத்தர் தான். அவர் பாத்தீங்கன்னா ஒளி வடிவினன், ஒளி ஒரு வெளிச்சம் அப்படின்றதையும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு விளங்குவர் தான் இறைவன். விளங்கும் இறைவனை அடைவதற்கு தனிப்பெரும் கருணையே கருவி. அந்த கருணை இரக்கம் அதுதான் அவரோட பேஸே அப்படின்றதுதான் அதோட கருவி என்பதையும் உலகோருக்கு உணர்ந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வடலூரில் நிறுவினார். நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா, வடலூர்ல சமரச சுத்த சன்மார்க்கம் அவரோட நெறி பாத்தீங்கன்னா அதுதான். அதை நிறுவினார் எங்கன்னு பாத்தீங்கன்னா வடலூர்ல. சாதி சமய மத சமய இன வேறுபாடு கூடாது, எவ்வுயிரையும் கொள்ளலாகாது, புலால் புசித்தல் கூடாது, எல்லா உயிர்களையும் தம் உயிர்க்குள் எண்ண வேண்டும், ஏழை மக்களின் பசியை போக்குதல் வேண்டும், உலக மக்கள் அனைவரையும் உடன்பிறப்புகளை நேசித்தல் வேண்டும் அப்படின்றதுதான் இந்த அந்த நிறுவனாலே சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அதோட நோக்கங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அருட்பா அருளிய அருட்பா அருளிய அருளாளர், அதாவது திருவருட்பா எழுதியிருப்பார் இல்லையா, அதனால அதான் அருட்பா அருளிய, அது கொடுத்த அருளாளர் அப்படின்னாங்க. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ராமலிங்கர் பாத்தீங்கன்னா அருளிய பாடல்கள் அருட்கருணை நிறைந்தவை. ஓகேங்களா, அது கீவேர்டு, அருட்கருணை நிறைந்தவை. எத்தனை தொகுதி பாத்தீங்கன்னா 6 தொகுதிகள் கொண்ட இவர் பாடல்கள் திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க. எத்தனை தொகுதி, 6 தொகுதி இருக்கு. அவர் பாடின பாடல்கள் எல்லாம் சேர்த்து அதையெல்லாம் சேர்த்து இது திருவருட்பா அப்படின்றாங்க. இவர் உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை மக்கள் பின்பற்ற செய்யணும். சோ உருவ வழிபாடுக்கு நோ சொல்லிட்டு ஒளி வழிபாட்டு, அதான் அருட்பெருஞ்சோதின்றார் அவரு. அந்த வழிபாட்டை மக்கள் பின்பற்ற செய்தார். அதற்காகவே வடலூரில் சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறுவுறாரு. ஓகேங்களா. சோ எதுக்காக நிறுவனான்னு பாத்துக்கோங்க. அதாவது உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை மக்கள் இது பண்ணுன்றதுக்காகவே அதே வடலூர்ல சத்திய ஞான சபைன்னு ஒன்று நிறுவனாரு. மேலும் மக்கள் அறியாமை நீங்கி அறிவு ஒளி பெற அங்கே சோதி தரிசன புதுமையை புகுத்தினார். அங்கே சத்திய ஞான சபையில அறியாமை நீக்கி அறிவு ஒளி பெற. இதனால்தான் பாரதியார் என்னன்னு சொல்றாங்கன்னா இவரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு. ரொம்ப முக்கியமானது, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் தான் நான் தேடிட்டு இருந்தேன், கரெக்டா அங்க சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. பாரதியார் என்ன சொல்லுவாங்க, புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அதனாலதான். ஓகேங்களா. ஓகே, தமிழ் பற்று பத்தி பார்க்கலாம். வள்ளலார் மொழிப்பற்று மிக்கவர். தமிழ் மொழியை இறைவாத நிலை தரும் என்று கருதினார். பயில்வதற்கும் அறிவதற்கும் மிக லேசுடையதாய், பாடுதற்கும் தீர்த்தற்கும் மிக இனிமையுடையதாய், சாகா கல்வியை மிகவும் எளிமையாக அறிவிப்பதாய், திருவருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றிடத்தை மனப்பற்ற செய்து அத்தென்மொழியால் பல்வகை தோத்திர பாட்டுகளை பாடுவித்தருளினீர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வைத்தார். ஓகேங்களா. இந்த கோட்ஸ் சும்மா படிச்சுக்கோங்க. கோட்ஸ்னாவே முக்கியம்தான். அதாவது தமிழ் பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத சொல்லிக்கலாம். ரொம்ப லேசா இருக்கு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேசுடையதா ஈஸியா இருக்கு, பாடுதற்கும் துதித்தற்கும் ரொம்ப இனிமையா இருக்கு, அது சாகா கல்வியை மிகவும் எளியதாய் அறிவிப்பதாய் இருக்கு, திருவருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றிடத்தை மனப்பற்ற செய்து அத்தென்மொழியால் பல்வகை தோத்திரம் பாட்டுகளை பாடுவித்தருள்வீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் இதோட இது பத்தி. ஓகே, இவர் எப்ப இறந்து போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க,
உலகெல்லாம் உயிரை நெறி கண்ட அருட்பிரகாச வள்ளலார். அருட்பிரகாச வள்ளலார் எப்ப இறந்து போனாரு? 1874. பிறந்தது எப்போ? 5/10. 5 2 சார் 10. 1 2 3 8. எப்படி ஞாபகம் இருந்துச்சு பாத்தீங்களா? ஒரே ஒரு டைம் தான் உங்களுக்கு சும்மா உங்களுக்கு சொன்னேன். நாளைக்கு ஞாபகம் வச்சுப்பீங்களான்னு கேட்டா அது தெரியல. பட் வந்து ஆப்ஷன் பார்த்தா டக்குன்னு நான் போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, அப்படியே இப்போ ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டக்குன்னு அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திறமை இருந்தாலே போதும், எல்லாமே மனப்பாடலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? சரி, ஓகே. வேற என்ன சொன்னாங்க? ஓகே, 1874 இறந்து போயிட்டாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுவும் எப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் அன்று இறந்து போயிட்டாரு. 1874 தைப்பூச நாளன்று இறந்து போயிட்டாரு. அந்த அருளாளர் அருளிய வழிகளை கடைப்பிடித்தொழுகினால் சாதி மத வேறுபாடுகள் நீங்கும், போரும் பூசலும் அகலும், அமைதி உலகம் உருவாகும், மனிதநேயம் மலரும், அன்பே நிறைந்த ஒருமையில் உலகம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? சரி, ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா கோடிட்ட இடம். ராமலிங்கர் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் எது? வடலூர் தானே? தப்பா இருந்தா மென்ஷன் பண்ணுங்க கீழே. ராமலிங்கர் தமிழ் மொழியை வந்து என்ன சொல்றாரு? என்ன தரும்னு சொன்னாரு? தமிழ் மொழி நிறைய தரும்னு சொன்னாரு. இரவாத நிலை தரும். ரைட், இரவாத நிலை தரும். இதுல ஆப்ஷனை கொடுத்தா டக்குன்னு போட்டுருக்காங்க. அதான் ஆப்ஷனுக்கு இருக்கிற ஒரு பலம். ஓகே, உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன். உலகெல்லாம் அப்படின்னு சொன்னது என்னது? எந்த நூல்? பெரிய புராணம். வள்ளலாரோட இயற்பே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ராமலிங்கர். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சந்திப்புல எல்லாம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. ராமலிங்கர் எங்கு எப்போது பிறந்தார்? எங்க பிறந்தாரு? கடலூர். கடலூர் இதுல மாவட்டம், சிதம்பரம் வட்டம், மருதூர்ல பிறந்தாரு. ரைட்டு. எப்ப பிறந்தாரு? 5/10. 5 2 சார் 10. 1 2 3. 1823. ஓகே ஓகே. இது பன்முக ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா டைம் பார்த்துக்கலாம். சிறந்த சொற்பொழிவாளர். ஃபர்ஸ்டே அதானே பார்த்தோம். அவங்க அண்ணனுக்கு பதிலாக போய் சொற்பொழிவாற்றுறாரு. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாமா? போதகாசிரியர். போதகாசிரியர் போதகம் பண்றாரு, அறிவுரை சொல்றதா போதகாசிரியர். அவர் அப்படியே தான் இருந்தாரு. ஓகே. உரையாசிரியர் உரை நிகழ்த்தினவர் அதான். சித்த மருத்துவராக இருந்தார். இதை பார்த்துக்கோங்க. பசுப்பினி போக்கியாளர், ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாரு இல்லையா? பதிப்பாசிரியர், நூல் வந்து பதிப்பிச்சிருக்காரு. அது எங்க வரும்னு தெரியல எனக்கு. பதிப்பித்த நூல் இங்க கீழே இருக்கு. ஓகே, அதை நான் பார்த்துக்கலாம் இருங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து நூலாசிரியர், நூல்கள் ஏற்றினார் இல்லையா? அடுத்த மாதிரி இதழையும் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இறைவன் மேல ரொம்ப அன்பா இருந்திருக்காரு. ஞானம் உடையவர், அருளுடையவர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் குணத்தை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது பாருங்க. வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்ன பாயிண்ட் கேட்டிருக்காங்க தெரியுங்களா? இருங்க. ஓகே, இது ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் சொல்றேன். இது ஒரு பாயிண்ட். இதுவும் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இதுல எது எனக்கு தெரியல. பட் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். நல்லா இருக்கும் படிக்க. நல்ல ஒரு மனதை நடுங்க செய்யாது. ஓகே, இதுவும் கேட்டிருக்காங்க பாருங்க. அது 2 கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே. நல்ல ஒரு மனதை நடுங்க செய்யாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, மனமொத்த நட்புக்கு மஞ்சகம் செய்யாதே, ஏழைகள் வயிறு எறிய செய்யாதே. ஓகேங்களா? ஸோ பொருளை இச்சித்த பொய் சொல்லாதே. அதாவது பொருளை வந்து பொருளுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக போய் சொல்லாத. பசித்தோர் முகத்தை பாராது இராதே. பசிச்சவங்க வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னா பாராமுகமா இருக்காதீங்க, கொடுங்க. இறப்போருக்கு பிச்சை இல்லை என்னாதே. வந்து வேணும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க, பிச்சை போடுங்கன்னு கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத. குருவை வணங்கி கூசி நிற்காதே. குருவுக்காக நம்ம சொல்லி கொடுத்தாங்க, அவங்கள வந்து வணங்கறதுக்கு கூசாத. எங்கன்னா வெளில பார்த்தனா கூட வணக்கம் சார் அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. அதுக்கு கூச்சம் கொள்ளக்கூடாது. வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கும் போது உங்க வெளிச்சத்தை அளிக்காதே. மரத்தை வெட்டாதீங்க. தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே. அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டு நடங்க அப்படின்றாரு. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்களா? சரி, ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் பதிப்பித்த நூல்கள்: சின்மை தீபிகை, ஒளிவியலொடுக்கம், ஒளிவியலொடுக்கம், தொண்டமண்டல சடகம். ஓகேங்களா? முக்கியம். அடுத்து அவரோட உரைநடை நூல்கள் என்னன்னு கேட்கிறாங்க. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாரணிய ஒழுக்கம். அது திருவருட்பா நம்ம பார்த்தோம் இல்லையா? 6 திருமுறைகள்.
6 தொகுதி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா திருவருட்பா. அவர் பாடின பாடல்களோட தொகுதி தான் திருவருட்பா. இது பாத்தீங்கன்னா உரைநடை நூல்கள். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஓகேங்களா. அதே மாதிரி அவர் பதிப்பித்த நூல்கள், அதாவது பாத்தீங்கன்னா பதிப்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்மய தீபிகை, ஒளிவியல் ஒடுக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டமண்டல சதகம். ஓகேங்களா. சரி, ஓகே, அவ்வளவு முடிஞ்சு. இதுல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அத இந்த பர்சனாலிட்டி பத்தி ஐஎன்எம்ல விட இது நிறைய இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துணைப்படம் மிகவும் முக்கியம். அயோத்திதாசர் பண்டிதரை பத்தி ஐஎன்எம்லயும் வரும். ஓகேங்களா. சரி, ஓகே. உலகத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இது வந்து ஒரு குறள், இது பார்த்துக்கோங்க. என்கிறது என்னதுன்னா வான்மறை. ஓகேங்களா. என்ன இதுன்னு கேட்கலாம். வான்மறை. ஓகே. எண்ணம், சொல், செயல் இம்மூன்றும் இணைந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நற்சிந்தனை மலர அரும்பாடுபட்டவர்கள் நம் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்றாங்க. இது எண்ணம், சொல், செயல். நம்ம நினைக்கிறது, நம்ம அதால எண்ணி சொல்றது, செய்யற அந்த நம்ம சொல்லிட்டு செய்யறது, இது மூணையும் இணைந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேணும் அப்படின்னு நினைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதிகள், சோசியல் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல கொடுத்துருப்பாங்க ஐஎன்எம்ல. ஓகே. கூடிவாழும் இக்குவலயத்தில் எத்துணை ஏற்றத்தாழ்வுகள் சாதியால், மொழியால், மதத்தால், இனத்தால், நிறத்தால் உலகம் மாறுபட்டு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போது ஞான ஒளியாய் இந்நானிலத்தில் உரிமைக்கு குரல் கொடுத்த நல்லோர்களையே நாம் சீர்திருத்த செம்மல்கள் என சிந்தை மகிழ பாராட்டுகிறோம். அத்தகைய வரிசையில் ஏறுகிற 150 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் பிறந்து மாபெரும் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வித்திட்டவரே காத்தவராயன் என்னும் அயோத்திதாச பண்டிதர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அயோத்திதாச பண்டிதர் அவரோட இயற் பெயர் பார்த்தீங்கன்னா காத்தவராயன். சுமார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்கலாம். 150 வருஷம். ஓகேங்களா. அடுத்து இவரை மக்கள் எல்லோரும் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அடுத்து முக்கியமான பாயிண்ட், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ ஓகே, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னாலே அயோத்திதாச பண்டிதர் இல்ல காத்தவராயன். இவரது நற்கருத்துக்கள் தமிழகம், மைசூர், ஆந்திரம், திருவிதாங்கூர், பர்மா, மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை எல்லா இதுலுமே பசுமரத்தாணி போல பதிந்துள்ளது அப்படின்றாங்க. ஓகே. இவர் எப்ப பிறந்தான்னு பார்க்கலாம். சென்னை 1000 விளக்கில் உள்ள மக்கிமா நகர்ல மே 1845 வந்து பிறந்தாரு. இறந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1914 வரும். ஓகே. அப்பா பேர் பாத்தீங்கன்னா கந்தசாமி இணையருக்கு பண்டிதர் பிறந்தார். ஓகே. அப்பா பேர் மட்டும் தான் இருக்கு. அவங்க அப்பா வச்ச பேர் தான் காத்தவராயன். அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. அவங்களா பிறந்தது மே 1845. ஓகேங்களா. சென்னை 1000 விளக்குல. ஓகே. இவரோட கல்வி நிலை என்னன்னு பார்த்தலாம். பள்ளிக்கு சென்று கல்வி கற்கும் போது இவர் பிஞ்சு நெஞ்சில் நஞ்சாய் இறங்கியது தீண்டாமை கொடுமை. தீண்டாமை என்னும் பெருங்குற்றம் என்றும் மனிதநேயமற்ற செயல் என்றும் இன்று பேசப்பட்டாலும் அன்றே அவர் உள்ளத்தை அது வாட்டியது. ஓகேங்களா. ஓகே. குருவை போற்றிய குருமணி வி அயோத்திதாச பண்டிதர் என்பாரிடம் காத்தவராயன் கல்வி கற்றார். ஏன்ப்பா அவருக்கு அயோத்திதாசன் பண்டிதன் பேர் வச்சுதான் தெரியுதுங்களா? அவரோட ஆசிரியர் பேர் வந்து வி அயோத்திதாச பண்டிதர். அதனாலதான் அவர் பேரை மாத்திருக்காரு. சித்த மருத்துவம் கத்துக்கிட்டாரு. அதே மாதிரி இவர் குருவிடன் பற்றும் பாசமும் கொண்டிருந்தார். தம்முடைய குரு எழுதிய பாடலை உயர் பிரிவை சார்ந்த ஒருவர் குற்றம் என்று சுட்டிக்காட்ட அதனை கேட்டு கொதித்தெழுந்தார். சென்னை புரசைவாக்கத்தில் தம் ஆசானுக்கும் குற்றம் கூறியவருக்கும் நேரடி கருத்து மோதலுக்கு ஏற்பாடாகியது. குற்றம் கூறியவர் போட்டிக்கு வராமையால் இவர் தம் ஆசிரியரை வெற்றி பெற்றார். இவர் படைத்த கவிதைகளை பிற்காலத்தில் தாம் தொடங்கிய ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதழ்ல வந்து வெளியிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1907 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. தம்முடைய காத்தவராயன் என்று இயற்பெயரை விடுத்து ஆசிரியர் பெயரையே தம் பெயராக சுட்டி கொண்டு அயோத்திதாச பண்டிதர் ஆனார். ஓகேங்களா. சரி, ஓகே. திருமணம். ஓகே. என்ன கல்யாணம் பண்ணிட்டா பார்க்கலாம். சமூக சீர்திருத்த கருத்துக்களை விதைத்து பயிராக்கி மகிழ்ந்தார் பண்டிதர். இவர் நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் இனப்பிறவில் கலப்பு திருமணம் செய்து கொண்டு 10 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, ரங்குன் சென்று வாழ்ந்தார். அக்காலகட்டத்தில் தேயிலை பறிப்போர், விவசாய கூலிவேலி செய்வோர், மரம் அறுப்போர் ஆகியோரின் முன்னேற்றத்துக்காக அரும்பாடுபட்டார். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, சமூக சீர்திருத்த கருத்துக்களை விதைத்து பயிராக்கி மகிழ்ந்தவர் தான் பண்டிதர்ன்ட்டாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோடார் இனம். நீலகிரி மலைப்பகுதியில் தான் தோடார் இன மக்கள் இருப்பாங்க இல்லையா, அங்க இருக்க பொண்ணை பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டு 10 வருஷம் பாத்தீங்கன்னா ரங்கூன்ல போய் வேலை செய்யச்சு வாழ்ந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த தேயிலை தோட்டத்துல இருக்கிறவங்க, விவசாய கூலி செய்யறவங்க, மரம் இருக்கிறவங்க, இவங்களுக்காக
அவரோட முன்னேற்றத்துக்காக அரும்பாடுபட்டார். இது அவரோட கல்யாணத்தை பத்தி. ஓகே, புத்த நெறி என்ன இது பண்ணாரு பாத்தீங்கன்னா, அயோத்திதாசர் இந்து மத கருத்துக்களை ஆழ்ந்து கற்றவர். புத்த நெறியால் கவர பெற்றார். அதனால் புத்த மத கருத்துக்களை எல்லோருக்கும் எடுத்துரைத்தார். தமக்கு பிறந்த மகன்களுக்கும் பட்டாபிராம், மாதவராம், சானகிராமன், ராசாராம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டி மகிழ்ந்தார். பாத்தீங்களா இல்லையா, 4 குழந்தைங்க, எல்லாம் பசங்களே வருது. பட்டாபிராம், மாதவராம், ஜானகிராமன், அடுத்து பாத்தீங்கன்னா ராசாராம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. புத்தரை விரும்பி சார்ந்த இவர் தம் மகளுக்கு அம்பிகாதேவி என்றும் மாயாதேவி என்றும் பெயரை சூட்டினார். ஓகேங்களா. பசங்க 4 பேரு, பொண்ணுங்க 2 பேரு. பட்டாபிராம், மாதவராம், ஜானகிராமன், ராசாரசம் பசங்க. பொன் குழந்தைங்களுக்கு பேர் பார்த்தோன்னா அம்பிகாதேவி, மாயாதேவி. ஓகேங்களா. ஓகே, சமூக பணி என்னன்னு பார்க்கலாம். இவர் மனித வாழ்க்கைக்கு தேவையற்ற சாதி மத பிரச்சனைகளை தீர, மக்கள் அடிப்படை உரிமைகள் பெற அல்லும் பகலும் அயராது உழைத்தார். ஓகே, சித்த மருத்துவத்தில் கை தேர்ந்ததால் மருத்துவர் என்றும் பண்டிதர் என்றும் அழைக்க பெற்றார். அவர் வாழ்ந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை தலைக்குறைவாய் நடத்தியதும், உரிய ஊதியம் கொடுக்காது கால்வாய் வெட்ட செய்ததும் அவர் உள்ளத்தை தீயாய் சுட்டெரித்தது. அயோத்திதாசர் தானே முன்னின்று தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைக்கு அரும்பாடுபட்டார். எவரையும் சாதி பெயரை சொல்லி அழைப்பது தவறு என்றார். மேலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி வசதியோடு கல்வி உதவித்தொகை அளிக்கவும், கல்வியில் தேர்ச்சி பெற்றவருக்கு அரசு வேலையும், உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பும், பொது இடங்களில் நுழைய உரிமையும், கிராம அலுவலராய் பணியமைத்த ஆணைகளும் வேண்டும் என்று துணிவோடு வலியுறுத்தி வெற்றி கண்டார். அதை வெற்றியும் பெற்றுட்டாரு. ஓகேங்களா. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கற்க அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலை என்ன பண்றாரு, பிரம்மஞான சபை ஆல்காட், அந்த பிரம்மஞான சபையில ஆல்காட் ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரோட தொடர்பால் சென்னையில் முக்கியமான 5 இடங்களில் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் தலித்துகளுக்காக இலவசமா நிறுவியிருக்காரு. பிரம்மஞான சபை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரம்மஞான சபைன்னு தான் ஆல்காட் வச்சிருப்பாங்க. தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்கல்ல, பிரம்மஞான சபை ஆல்காட் வச்சிருப்பாரு. ஆல்காட், பிளாவட்ஸ்கி 2 பேர் வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அவர் ஆல்காட் மூலியமா சென்னையில இருக்கிற முக்கியமான 5 இடங்கள்ல ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலித்துக்களுக்காக புதுசா இலவசமா பள்ளிகள் அவர் நிறுவுறாரு. இது பாத்தீங்கன்னா அவரோட சமூக பணி. ஸோ ஆல்காட்டோட டைமிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1832 இருந்து 1907 வரைக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம் இதழ் பணி. ஓகே, இதழ் நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பைசா தமிழர். இது பாத்தீங்கன்னா 1907 சொன்ன இல்லைங்களா, டேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ 19/6/1907. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 1907 ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா அவர் இறந்தது 1914 இறந்துருவாரு. 7 + 7 + 7 14 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 1907 ஞாபகம் வச்சீங்கன்னா இது பாருங்க, இந்த 0 விட்டுருங்க, 19/6. ஓகே, 0 கூட இருக்கட்டும், ஏன்னா 06ன்னு போட்டிருக்காங்க. 7க்கு பதிலா 6 வரும், அவ்வளவுதான். ஒரு இதுக்கு முன்னாடி 19 அப்படியே வரும், 07க்கு பதிலா 06 ஒரு லெட்டர் முன்னாடி வரும். ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி வரும். இல்லை இப்படி பாருங்க, 1907 இறந்து போனாரா, 1906 ஒரு வருஷம் முன்னாடி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஈஸியா இருக்கா. ஓகே, இப்படிதான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகே, முதல் சென்னை ராயப்பேட்டையில, எங்க ராயப்பேட்டையில இருந்து புதன்தோறும் 4 பக்கங்களுடன் வெளிவந்தது. ரொம்ப முக்கியம். இது ஐஎன்எம்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ புதன்தோறும் 4 பக்கங்களோட வந்துச்சுதான் 1 பைசா தமிழன். சோ உயர்நிலையும், இடைநிலையும், கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, சரியான பாதை, நேர்மை, இது எல்லாத்தையுமே செய்திகளாக்கினார். ஓகேங்களா. ஓகே, புதிய தீபாவளி என்னன்னு பார்க்கலாம். தீபங்களின் வரிசை தீபாவளி, அதான் தீபாவளி. கண்ணன் நரகாசுரனை கொன்று வெற்றி பெற்ற நாளை திருநாள் என்றும், மகாவீரர் முக்தி அடைந்த நாளை தீபாவளி என்றும் இன்றும் வரை பேசப்படுகிறது. ஆனால் பௌத்த சமயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலங்கால் பட்டவரான அயோத்திதாச பண்டிதர் தமது மருத்துவ ஆராய்ச்சியின்படி எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதியதொரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு ஆதாரமாக ஜப்பான் நாட்டில் இன்றும் நுகர்பொருள் கண்டுபிடித்த திருநாளாகத்தான் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, இது அப்படியே அந்த பேரா அப்படியே ஃபுல்லாவே முக்கியம், அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே.
ஓகே, இயற்றிய நூல் என்னன்னு பார்க்கலாம். தொன்மை தமிழாலியாம் புத்தரது ஆதிவேதம். புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை 28 காதைகள் கொண்ட பெருநூலாக இயற்றினார். ஸோ புத்தரது ஆதிவேதம் அப்படின்றது ஒரு பெருநூல். அதுல எத்தனை காதைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா 28 காதைகள். ஓகேங்களா? ஸோ இதற்கு சான்றாக பெருங்குறவஞ்சி, வீரச்சொலியம், நன்னூல் விளக்கம், நாயனார் திரிகுறள், சித்தர்பாடல்கள், வைராகிய சதகம், மச்ச முனிவர் ஞானம் முதலிய நூல்களை துணை நூல்களாக கொண்டார். ஓகேங்களா? ஸோ துணை நூலா இதை ஒரு இதா வச்சுக்கிட்டு, ஒரு பேஸா வச்சுக்கிட்டு, துணையா வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு? புத்தரது ஆதிவேதம் அப்படின்னு சொல்லிட்டு 28 காதைகள் கொண்ட பெருநூலை இயற்றிக்காரு. துணை நூல் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்குறவஞ்சி, வீரச்சோழியம், நன்னூல் விளக்கம், நாயனார் திரிகுறள், சித்தர்பாடல்கள், வைராக்கிய சதகம், மச்ச முனிவர் ஞானம். ஸோ இந்த மாதிரி நூல்கள் துணை நூலா வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, சித்தர்கள், இந்த மச்ச முனிவர்ன்றது ஒரு சித்தரா? சித்தர் பாடல்கள் ஒண்ணு, மச்ச முனிவர் ஞானம் ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நாயனார் திரிகுறள். இது நம்ம திருக்குறள்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நாயனார் திருக்குறள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இது பண்ணும்போது திரிகுறள், அப்படியே ஒரு திருக்குறள். ஓகே, அடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு சிற்றிலக்கியத்துல ஒரு குறவஞ்சி பத்தி, பெருங்குறவஞ்சி, வீரச்சொலியம், நன்னூல் விளக்கம். நன்னூல் விளக்கம் பாத்தீங்கன்னா நன்னூலார் எழுதுனது இல்லையா? அதான் பாத்தீங்கன்னா நன்னூல் விளக்கம். ஸோ வீரச்சொலியம், வைராகிய சதகம், ஸோ வைராகியமா எழுதினாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு இதோட ஞாபகம் வச்சுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் மறக்காது. அதே மாதிரி ஆதி வேதத்தை பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் துணையுடன் எழுதினார். புத்தரது ஆதி வேதத்தை இத்தனை இதையும் துணையா வச்சு எழுதினாரு. ஆதிவேதம் அப்படின்ற நூலை பார்த்தீங்கன்னா பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளின் துணையுடன் எழுதினார். இது பார்த்தீங்கன்னா நூலை துணையா வச்சு எழுதியிருக்காரு, இது மொழியை துணையா வச்சு எழுதியிருக்காரு. ஆதிவேதத்தை பாலி, ஆங்கிலம். அவங்கெல்லாம் இவரது இந்திரதேச சரித்திரம் என்னும் நூல் பார்த்தீங்கன்னா பாராட்டத்தக்கது. இந்திரதேச சரித்திரம் எழுதியிருக்காரு. இதை தவிர 25க்கும் மேற்பட்ட சிறுநூல்கள் எழுதிவிட்டார். எத்தனை? 25 சிறுநூல்கள். வீரமா முனிவரை போல் எழுத்து சீர்திருத்தமும் செய்துள்ளார். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? வீரமா முனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்கலாம். இவர் அதே மாதிரி திருவாசகத்திற்கும் உரை எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களுடைய தர்மமும் கர்மமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய் வைத்தார். இத்தகைய நற்சான்றோர் பாத்தீங்கன்னா 1914 சொன்ன ஞாபகத்தை சொன்ன வருஷம் அப்படின்னா சார் 5/5/1914 அப்ப இறந்து போறாரு. இதே மே மாசத்துலாம் பிறந்திருப்பாரு. ஓகேங்களா? 1914 பிறந்து போயிட்டாரு. 5/5/1914. ஓகே, அடுத்து என்ன? ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த இலக்கணம் பார்த்தீங்கன்னா கடைசி இலக்கணம். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க, முடிச்சிடலாம். பாவகைகள். பாவகைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியலையா? 4 வகைப்படும். என்னது? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொது இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது புது புக்குலையும் இருக்கு. இது நீங்கள் படித்தாலும் ஓகே, புது புக்கில் படிச்சுக்கிட்டாலும் ஓகே. சரி, நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வெண்பா. வெண்பாவோட பொது இலக்கணம் என்ன? ஒரு பாடல் வெண்பா, அதோட பாவகை வெண்பான்றோம். ஏன் அதை வெண்பான்னு சொல்றோம் பார்த்தோன்னா அது ஒரு பொது இலக்கணம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஈற்றடி முச்சீராய், ஏனையடிகள் நாச்சிராய் வரும். ஒரு திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 1 2 3. இப்ப என்ன சொல்லுவாங்க? ஈற்றடி முச்சிராய், இதுதான் ஈற்றடி, கடைசி அடி. ஈர்னா என்னது? கடைசி. கடைசி அடி என்னது? முச்சீர் வந்துச்சா? 1 2 முச்சீர். யானை அடி இதெல்லாம் வேற. மத்தடி என்ன இருக்கு? அது இந்த ஒரே ஒரு அடிதான். அதுல எத்தனை சீர் வந்திருக்கு? 4 சீரா வரும்ன்றாங்க. 1 2 3 4 வந்துச்சு. ஓகே, இது கரெக்டா? அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்காங்க? இயற்சீர், மாச்சீர், விளச்சீர், வெண்சீர், காய்ச்சீர் வரும். பிற சீர்கள் வாரா. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா வெண்சீர் அப்படின்னுவாங்க. வெண்சீர்ல பாத்தீங்கன்னா மாச்சீர், விளச்சீர் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய்சீர், தேமாங்காய், புளி மாங்காய், காய் முடியும் இல்லையா? அது. சரி, இது மட்டும்தான் வரும், மற்ற சீர்கள் வராது. அதாவது பாத்தீங்கன்னா கனிச்சீர் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வராது அப்படின்றாங்க. ஸோ மாச்சீர், விளச்சீர், தேமா, புளிமா அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அந்த மாச்சீர்னா அந்த தேமா இருக்கு பத்தி இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அதுதான் மாச்சீர்னுவாங்க.
ஓகேங்களா. ஸோ அது மட்டும் வரும், மீதி எதுவும் வராதுன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை இது ரெண்டு மட்டும் தான் வரும், மற்ற தலைகள் வராது. இயற்சீர் வெண்டலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாமுன்னிறை விலமுன்னேறு அப்படின்னுவாங்க. வெண்சீர் வெண்டலை பார்த்தீங்கன்னா காய் முன்னேறுன்னுவாங்க. இது நீங்க அந்த 8 இருக்கும், அது படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் இயற்சீர் வெண்டலைனா என்னன்ட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈற்றடியின் ஈற்றுச்சீர் நாள் மலை காசு பிறப்பு அப்படின்ற ஓரசை வாய்ப்பாடு கூட தான் புரியும். ஓகேங்களா. சரி, ஓகே. அந்த ஈற்றுச்சீர் வந்து நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரும், இப்போ வரும் தரும் அப்படின்றத பிரிச்சிங்கன்னா இப்போ வரையும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்னது நிறை, அவ்வளோதான். நிறைன்னு வந்துச்சுன்னா என்னது, நிறைனா என்னது, நிறைய மலரா, நிறை மலர் வரும். ஓகே, அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசு பிறப்புன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரியும் வரும். அதாவது நிறைவுன்னு வந்துச்சுன்னா பிறப்பு, நேர்புன்னு வந்துச்சுன்னா காசு வரும் இல்லையா, அதுதான் அந்த ஓரசை வாய்ப்பாடுகள் ஒன்று கொண்டு முடியுன்றாங்க. நல்லா தெரியும். வெண்பானாவே செப்பலோசை, ஓசை செப்பலோசை நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அதோட வரையறை பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 12 வரைக்கும் வரும். 2 வருது, அதை வச்சு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து வெண்பால எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 வகை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்றது. ஸோ அதை பற்றின இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, அந்த மாதிரி சொல்லி கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவுக்கு அதே மாதிரி நேரிசை இன்னைக்கு நிறைய மண்டியில் கொஞ்சம் பெருசாக தான் போகுது. ஸோ ஆசிரியப்பாவோட முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா. சரி, அதெல்லாம் பார்க்க போகிறேன். சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா. குரல் வெண்பா நம்மளுக்கு நல்லா தெரியும், குரல் வந்தாச்சு அப்படின்னாலே என்னது குரல், திருக்குறள் இருக்கு இல்லையா, அதுதான் குரல் வெண்பான்வாங்க. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 2 அடிகளை கொண்டு வந்துச்சுன்னா அதுதான் குரல் வெண்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொண்டதாய் ஒரு விகப்பத்தானம் இரு விகப்பத்தானம் வருவதுதான் குரல் வெண்பா. 2 அடி, அவ்வளவுதான். ஒரு விகப்பம் 2 விகப்பத்துல வரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1 2 அவ்வளவுதான், முடிஞ்சு. இக்குறட்பா ஒரு விகப்பத்தான் வந்த குரல் வெண்பா. கா எனும் எழுத்து எதுகையாக 2 அடிகளில் ஒன்றி வந்துள்ளது. இதுல பாத்தீங்கன்னா இரு விகப்பத்தான் வந்த குரல் வெண்பா. ஏன்னா இங்க ஒன்றி வந்திருக்கு, இங்க ஒன்றி வரல, அதனால வரல்தான் வந்து என்னது 2 அடிகளில் சரி இரு விகற்பத்தானது ஒன்றி வந்துச்சு அப்படின்னா ஒரு விகப்பத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நேரிசை வெண்பா. நேரிசை வெண்பா பாத்தீங்கன்னா வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 4 அடிகளை கொண்டு வந்துச்சுன்னா அது கொண்டதாகவும், அதே மாதிரி 2ஆம் அடி இறுதியில தனிச்சொல் பெற்றும் முதல் 2 அடி ஒரு விகப்பமாகவும் கடைசி 2 அடி ஒரு விகப்பமாயும் 4 அடிகளும் ஒரு விகப்பமாயும் வருவது நேரிசை வெண்பா அப்படின்றாங்க. கொஞ்சம் லைட்டா குழப்பற மாதிரிதான் இருக்கும். சரி, ஓகே, என்ன பண்றது. அதனால புது புக்ல வந்து ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு ஈஸியா கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. அப்படின்னா நேரிசை வெண்பானா என்னன்னா வெண்பாவோட பொது இலக்கணம் இருக்கும், அதே மாதிரி 4 அடிகள் இருக்கும். நேரிசை வெண்பாவோட அடி பார்த்தீங்கன்னா 4 அடியே இருக்கும். குரல் வெண்பா எப்படி 2யோ அந்த மாதிரி நேரிசை வெண்பா பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும். இந்த மாதிரி வந்திருக்கா, இது டேஷ் போட்டு கொடுத்துருக்காங்களா 2வது அடியில, அதான் தனிச்சொல் பெற்று வரும். அதே மாதிரி முதல் 2 அடி ஒரு விகப்பத்தானம் வரும் பாருங்க. முதல் 2 அடி ஒரு விகப்பத்தானம், கடைசி 2 அடி ஒரு விகப்பமாயும் வரும். நெல்லு புல்லு நல்லா எல்லார், அதுதான் ஒரு விகப்பம் 2 இன்னொரு விகப்பமா வரும்ன்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அடுத்து இன்னொன்னு என்ன, 4 அடியிலும் 2ஆம் அடியும் இறுதி சீரிலும் ஒரே எதுகை பெற்று ஒரு விகப்பத்தானும் வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா சார். 4 அடியிலுமே 2ஆம் அடியின் இறுதி சீரிலும், இது 2ஆம் அடியின் இறுதி சீரா, இறுதி சீரிலும் ஒரே எதுகை பெற்று ஒரு விகப்பத்தான் வந்த நேரிசை வெண்பா அப்படியும் வரும் அப்படின்றாங்க. வந்திருக்கா? ஓகேங்களா. அடுத்து இது வந்து நேரிசை வெண்பா. இன்னிசை வெண்பா என்னன்னா வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று தனிச்சொல் இன்றி, தனிச்சொல் இங்க வந்துச்சா, நேரிசை வெண்பானா தனிச்சொல் வருமா, அந்த மாதிரி இங்க தனிச்சொல் வராது. தனிச்சொல் இன்றி 4 அடியா வரும். 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று 3ஆம் விகப்பத்தான் வரும். சோ 3ஆம் அடியில் இறுதியில் தனிச்சொல் பெற்று 2ஆம் விகப்பத்தானம் வருவது இன்னிசை வெண்பா அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, ரொம்ப குழப்ப வேணாம், ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ தனிச்சொல் பெற்று இன்றி நான்கடிகள் உடையதாய் வரும் அப்படின்னிருக்காங்க. இரண்டாம் அடியின் இறுதியில் பார்த்தீங்கன்னா தனிச்சொல் பெற்று மூன்றாம் மிகப்பத்தானும் வரும் அப்படின்னிருக்காங்க. தாய் சேய் தாய் வாய் தாய் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இது இரண்டாம் மிகப்பத்தானம் வந்திருக்கா, மூன்றாம் மிகப்பத்தானம் வரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி மூன்றாம் அடியின் இறுதியில் தனிச்சொல், இங்க ஒரு தனிச்சொல் இருக்கா, தெய்வம் ஒன்று வந்து இரண்டாம் மிகப்பத்தானம் வருவது இன்னிசை வெண்பா அப்படின்றாங்க. ஸோ எப்படி வேணாலும் வரும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அடியில பார்த்தீங்கன்னா தனிச்சொல் இறுதியில் தனிச்சொல் இல்லை. ஸோ நான்கு அடிகளும் ஒரு மிகப்பத்தான் உள்ளது. தானம் குற்றம் பல்பொரு நல்வினை 2 எழுத்து எதுகை ஒன்றி வந்திருக்குது அப்படின்றாங்க. நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கான்செப்ட். ஓகே. பக்கோடை வெண்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று இது 5 அடி வரும். இன்னிசையும் நேரிசையும் 4 அடி, குரல் வெண்பா 2 அடி, பக்கோடை வெண்பா 5 அடி. அதனால சொல்லுவாங்க 5 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் வரும். இதுதான் பக்கோடை வெண்பா. இது பாருங்க, ஈற்றடி 3 சீர் வந்திருக்கா, முயற்றடியில 3 சீர் வரும், மொத்தத்துல பாத்தீங்கன்னா 4 சீர் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பக்கோடை வெண்பா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 to 12 அடி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசி அடியில 3 சீரும் மற்ற அடியில 4 சீரும் வரும். அப்படிதானே வரும். நம்ம திருக்குறள் எப்படி பார்த்தோம், கடைசி அடி எப்பவுமே 3 சீரா தான் வரும்னு பார்த்தோமா, மற்ற அடி ஏனை அடி எப்பவுமே 4 சீரா வருமா, அதுதானே வெண்பாவோட இலக்கணம். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒன்னும் நீங்க அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து நேரிசை சிந்தியல் வெண்பா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நேரிசை வெண்பா மாதிரி வரும். இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வந்திருக்கும். ஒரு விகப்பத்தானும் இரு விகத்தானும் 3 அடிகளே வருவது நேரிசை சிந்தியல் வெண்பா. நேரிசை சிந்தியல் வெண்பானா 3 அடியில வரும். பட் பாத்தீங்கன்னா நேரிசை வெண்பா மாதிரி தனிச்சொல் 2ஆம் அடியில தனிச்சொல் வரும். அதாவது நேரிசை நடுவுல சிந்தி போய் வெண்பா வந்திருக்கு. இங்க 3 அடினா நடுவுல வந்து இதுதானே, 2வது அடி தான் நடுவுல, அதான் நடுவுல பாத்தீங்கன்னா நடுவுல வந்து சிந்தி போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 அடி. ஓகேங்களா. சரி, ஓகே. ஒரு விகப்பாவும் வரும், இரு விகப்பாவும் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 3 அடி கொண்டதாய் தனிச்சொல்லின்றி வரும். நேரிசைனா நம்ம மேல என்னன்னு பார்த்தோம் இன்னிசை வெண்பால தனிச்சொல் வராதுன்னு பார்த்தோமா, அதே மாதிரி இங்க இன்னிசை வெண்பால தனிச்சொல் வராது. இது சிந்தியல் வெண்பானா என்னன்னு வரும், 3 அடியில வரும்னு பார்த்தோம். அப்ப அதே மாதிரி 3 அடி தான் வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பிடிச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. ஓகே. இது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லி தலைகள் சொல்ற தெரியும் இல்லைங்களா. சரி, ஓகே. அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்படிலாம் பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து பக்கத்துல வந்து போட்டுரும். மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா பக்கத்துல எங்க இருந்தாலும் போட்டுரும். அடுத்து நெடில் பக்கத்துல வந்து இந்த குறி போட்டணும். அதே மாதிரி 2 குறில் வந்துச்சுனாலும் பக்கத்துல போட்டுருணும். இல்லைன்னா ஒற்று இல்லைன்னா 1000 எழுத்தை நீக்கி ஒரு எழுத்து இருப்பின் நேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். ஒற்று இல்லைன்னா 1000 எழுத்தை நீக்கி ஒரே ஒரு எழுத்தா இருக்கு அப்படின்னா இப்ப வந்து இல்லுன்னு இருக்கா, இந்த ஒற்று எழுத்து நீக்கி எத்தனை வந்திருக்கு, ஒன்னே ஒண்ணுதாக்கா, அப்படி வச்சு நேரு இல்லைன்னா நிறை, அவ்வளவுதான். ஓகேங்களா. சார் ஈஸியா நான் இது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப இல்லாரை அது பாக்காதீங்க, அப்ப நான் சொல்ற மாதிரி இல்லாரை அப்படின்னு பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம், மெய்யெழுத்து எங்க இருக்கோ அங்க போட்டிருந்தாங்களா, அப்ப மெய்யெழுத்து போட்டாச்சு. அடுத்து என்ன சொன்னாங்க, நெடில் எழுத்து எங்க இருக்கோ அங்க போட்டிருந்தாங்க, நெடில் எழுத்து இல்லாரை போட்டாச்சா, அவ்வளவுதான், முடிஞ்சு. புரியுதுங்களா. சரி, ஓகே. வேற என்ன பண்ணலாம், இப்ப பாருங்க எள்ளுவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ மெய்யெழுத்து பக்கத்துல போட்டுருமா, போட்டாச்சு. நெடில் எழுத்து எங்கனாச்சும் இருக்கா, இல்ல. அப்ப என்ன பண்ணோம், மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்து தான் உண்மைதான் இருக்கு, அப்ப போடுறது பக்கத்துல, அவ்வளவுதான். ஓகே. இப்போ அசை பிரிச்சாச்சு. எப்படி எழுதுவீங்க, இங்க பாருங்க. குறில தவித்து 1 இருந்துச்சுன்னா என்னது, நேரு. குறில தவித்து 2 இருந்துச்சுன்னா என்னது, நிறை. அவ்வளவு முடிஞ்சிச்சு. இப்ப கடைசி இது இருக்கு இல்லையா, அந்த சிறப்புங்கிறது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். சிறப்பு அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்னா மெய்யெழுத்து எங்கக்கோ போட்டுருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப இது என்னன்னு வரும், இது நிறை. இதை தவிர்த்து 2 இருக்கா, அப்ப நிறை. இது 1 மட்டும் தான் இருக்கா, நேரு. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நிறைவுன்னு வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நிறைன்னு தான் வந்திருக்கு, நிறைவு. நிறைவுனா என்னன்னு சொன்னேன், சிறப்புன்னு பார்த்தோமா. நேர்புனா என்னன்னு பார்த்தோம், காசுன்னு வருமா. சரி, நேர்புனா ஓகே அந்த இது வரும்.
நாள் மலர், ஆமா காசு, நாள் மலர், ரைட், காசு தான் வரும், காசு தான். எல்லாம் நேர் நாள் வரும், நிறை மலர் வரும். இதுக்கு ஷார்ட்கட் சொன்னா தான் ஞாபகம் வந்துச்சு. இப்ப எப்படின்னா, நேர்னா இன்னைக்கு நேர்மையா நாளா போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது. நிறைனா நிறைய மலர் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது. நிறைவுனா என்னது, பிறந்துட்டாங்கப்பா, நல்லபடியா பிறந்துருச்சுப்பா, நிறைவா இருக்கு எனக்கு அப்படின்னு. நிறைவுன்றத நிறைவுன்னு ஞாபகம் சொன்னேன். நேர்புனா என்னது, நேர்மையா இருந்து காசு, அந்த மைக்கு பதிலா பூ அப்படின்னு ஞாபகம் எக்ஸ்ட்ரா வருதா, நேர்மை அப்படிங்கும்போது காசு, நேர்மையா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஞாபகம் சொல்லி ஒரு, அதாவது நான் எப்படி ஷார்ட்கட் வச்சு படிக்கணும் அந்த உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த கொஷின்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, 100 கொஷின் சீரியஸ்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா, அதுதான் இந்த அசை பிரிக்கிறது. இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா, எழுதுறது தெரியும் இல்லைங்களா. ஒரு இதுக்கு தெரிஞ்சுச்சுன்னா எழுதிடலாம். இந்த தேமாங்காய் கடைசியில நேர்னு முடிஞ்சுன்னா காயின்னு வரும், நிறைய முடிஞ்சுன்னா கனின்னு வரும். அதான் 3 சீர்ல இப்போ 3 வருது. இந்த நேர் நேர் நேர்னு வந்ததுனால தேமாங்காயா, இதே நேர் நேர் நிறைன்னு வந்துச்சுன்னா தேமாங்கனி, அவ்வளவுதான். அவங்க நேர் நிறை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நேர் நேர்னா தேமா, அதே மாதிரி நேர் நிறைனா பூவிலம், இதே நிறை நேர்னா கருவிலம், நிறை நிறைனா அது புளிமா. அது அந்த 4 தெரிஞ்சிச்சுன்னா இந்த எல்லாம் ஈஸி. ஓகேங்களா, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா வெண்பாவை முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன எழுதுறீங்க, நோட்ஸ்ல எழுதும் போது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, குரல் வெண்பாவா, குரல் வெண்பா எத்தனை அடி, 2 அடி. அடுத்து என்ன, நேரிசை வெண்பாவா, 4 அடியா, 4 அடி. அடுத்து இன்னிசை வெண்பா, அதுவும் 4 அடி. பட் இதுல தனிச்சொல் வரும், இதுல தனிச்சொல் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட் போட்டுப்பாங்க. அடுத்து என்ன, நேரிசை சிந்தியல் வெண்பாவா, சிந்திருச்சுனாவே என்னது, தனிச்சொல் வரும், பட் 3 அடி, 3 அடி. இது பக்குவடையில என்னது 5 to 12 படிச்சோம். இதே பாத்தீங்கன்னா இன்னிசை சிந்தியல் வெண்பானா 3 அடி, பட் பாத்தீங்கன்னா தனிச்சொல் வராது. எப்படி டக் 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 நம்ம சொன்னோம்னா. ஓகேங்களா, அவ்வளவுதான். அதான் அந்த இதோட படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா. ஸோ ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம் என்னன்னு பார்த்துக்கணும். ஆசிரியப்பா பாத்தீங்கன்னா 4 சீர் பெற்று வரும். இது வந்து என்ன பண்ணீங்க, இந்த போட்டு வச்சுக்கோங்க. வெண்பா ஆசிரியப்பா போட்டு வெண்பா பாத்தீங்கன்னா 4 சீர் பெற்று வரணும். அங்க வந்து எத்தனை சீர், 2 to 12 சொன்னாங்களோ அந்த சீர் வரும். இதுல 4 சீர் பெற்று வரும். இதுல என்னென்ன வரும், அங்க நாம் பார்த்தோம், மாச்சீர் விளச்சீர் அவர் பிற சீரும் வரும். ஆனா வஞ்சியூரி சீர் மட்டும் வாரான் இருக்கு. அங்க நம்ம என்னன்னு பார்த்தோம், விளச்சீர், இந்த மாச்சீர் இயற்சீர் வரும். அதே மாதிரி இன்னொரு சீர் வரும், அதை எதுவும் வராதுன்னு சொல்லி பார்த்தோமா, அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஆசிர் தலைகள் பயின்று வரும். தலை பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், தலைகள் பார்த்தோம் இல்லையா, அது வந்து வரும் இல்லையா, அதை எழுதிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆசிரியர் தலைகள் மட்டும் தான் வரும், ஏன்னா ஆசிரியப்பா, அதனால ஆசிரியர் தலை மட்டும் வரும். இது ரொம்ப ஈஸி. மற்றது பாத்தீங்கன்னா அது கலந்து வரும் அப்படின்றாங்க, அதை விரைவியும் வரும்ன்றதான் கலந்து வரும்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 அடி சிற்றலையும் பாடுபொருள் மனதிற்கேற்ப பல்லடிகள் வரும்றாங்க. இது 2 to 12 தான் படிச்சோமா. இது 3ல இருந்து எத்தனை அடி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓசை அது என்ன, செப்பல் ஓசை, இது அகவல் ஓசை. அது மாதிரி ஈற்றடி நீற்றச்சர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்படி பாக்ஸ் புக் படிச்சு வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஸோ புக்கில் இப்படி போட்டு வச்சுக்கோங்க. புக்கில் இங்கே பின்னாடி ஸ்பேஸ் இருக்கும்ல, அங்கே வந்து இங்கே இந்த இதெல்லாம் இருக்கா, இங்கே ஸ்பேஸ் போட்டு வச்சு படிச்சுக்கோங்க. தனியாக நோட்ஸ் எடுத்து நீங்கள் எழுதுனாலும் ஓகே தான். ஓகேங்களா, சரி, ஓகே. ஆசிரியப்பா வகைகள் பார்க்கலாம். ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா அகவற்பான்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியும். ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். அங்கே 6 வகைப்படுமோ அது மாதிரி இங்கே 4. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டியில, அடிமறி மண்டியில ஆசிரியப்பா, 4 வகை. ஸோ ஈஸியாக தான் இருக்க பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா ஈற்றடி முச்சிராவும் பிறடிகள் நாச்சிராவும், அதே தான் மேலே பார்த்தாலே அதே தான். ஈற்றடியில் பார்த்தீங்கன்னா ஈற்றயலடி, ஈற்றடி கிடையாதுங்க, ஈற்றயலடி. இது ஈற்றடி, ஈற்றுக்கு பக்கத்தடி, அயலெல்லாம் என்னது பக்கத்தடி 3. பிறடிகள் நாச்சிரா வரும். இதெல்லாம் 4 இருக்கும். அப்படிதான் ஆசிரியப்பா. அது என்ன வரும், ஈற்றடி முச்சீரு, நீரடி பார்த்தோன்னா நாச்சீர்னு வரும். ஓகேங்களா, அடுத்து அது நேரிசை ஆசிரியப்பா. இது இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியப்பா பொது இலக்கணத்தோடு முதலடியும் கடைசியிலையும் நாச்சிராவும் நடுவுல இருக்கிறது எல்லாமே இருசீர். அதாவது இருசீர்னு என்னது, குரலடியிலையும் அடிகளாயும் முச்சீர் சிந்தடி அடிகளாயும் வருவதுதான் இணைக்குரல் ஆசிரியப்பா. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பொது இலக்கணத்தோடு முதலடியும் கடைசியும் நாச்சி வரும். இது முதலடி.
இது கடைசி அடி. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 4 சீர் வந்தாச்சு. இடையில உள்ள அடிகள் பாத்தீங்கன்னா இருசீர். இருசீர்னாவே என்னது குரலடியா, அந்த மாதிரியும் வரும். அதே மாதிரி முச்சீர்னா சிந்தடின்னுவாங்க. இருசீர்னா குரலடி, முச்சீர்னா சிந்தடி, 4 சீர்னா அளவடி. அந்த மாதிரி நம்ம படிச்சோமா களி நெடிலடின்னு சொல்லிட்டு. 5 சீர்னா நெடிலடி, 6 சீர்னா களி நெடிலடி, 6 சீருக்கு மேல 7 சீர் என் சீர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 6க்கு மேல வந்தாலே களி நெடிலடி தான். பட் இதுக்கு மட்டும் இருக்கும். 7க்கு பாத்தீங்கன்னா 7 சீரடி என் சீரடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது உங்களுக்கு தெரியும்ல, அததான் இங்க கொடுத்துருக்காங்க. முச்சீர் வந்துச்சுன்னா சிந்தடி அடிகளாம் வரும் அப்படின்னா. இது பாருங்க, 2 சீர் வந்திருக்கா, இது குரலடி, 2 சீர் குரலடி, இது சிந்தடி, இது சிந்தடி, இந்த மாதிரி வரும், கலப்பி வரும் அப்படின்றாங்க. இது இணைக்குரல் ஆசிரியப்பா. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படின்னா, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று எல்லா அடியுமே நாசீரா தான் வரும். நாசீர்னா என்னது, அளவடி. சொன்னா அளவடியா வருதுன்னு, அதுதான் நிலைமண்டில ஆசிரியப்பா. ஈஸியா முடிஞ்சா, எல்லா சீரும் 4 நிலைமண்டில ஆசிரியப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அடுத்து அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி மாற்றி படித்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது வரும், அந்த அடிமறி ஆசிரியப்பா. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு செயல் படிக்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சியா படிச்சாதான் வருமா, அர்த்தம் வருமா? பட் இது அப்படிலாம் கிடையாது. பின்னாடி போட்டு படிச்சாலும் அது மாறாது, அர்த்தம் வந்து மாறாது. இப்ப தாய்மொழி வளர்த்தல் தமிழர் கடனே, வாய்மொழி பொறுத்தல் மற்றவர் கடனே, காய்மொழி தவிர்த்தல் கற்றவர் கடனே, ஆய்மொழி உரைத்தல் அறிஞர் கடனே. இது இப்ப மாத்தி போட்டீங்கன்னாலும் அதே அர்த்தம் வரும். ஓகேங்களா. இப்ப கலித்தொகை கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்பினப்படுவது யாதென்னு இது திருப்பி போட்டாலும் என்ன ஆகும், ஒரே அர்த்தம் தான் வரும். அந்த மாதிரி வரத்தான் அடிமண்டிலாம் ஆசிரியப்பா அப்படின்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் என்னன்னு வந்து குழப்பாம படிச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு புரியுமா நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மாதிரி வினாக்கள் இதை நான் சொல்றேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா புக் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பெஸ்ட். நீங்க டெஸ்ட் போடுறத விட இதெல்லாம் பெஸ்ட். ஓகேங்களா. சரி ஓகே. உலக என்னும் சொல் வெண்பாவின் நீச்சடியில் ஈற்றுச்சீராயின் அதோட வாய்ப்பாடு என்னன்னு கேக்குறாங்க. வாய்ப்பாடு என்னன்னு கேக்குறாங்க. என்ன, பூலா பூ. இந்த என்ன பிரிக்கும் போது என்ன, ரெண்டு இது வந்துச்சு. அப்ப ஒண்ணு பிரிங்க. அப்ப என்ன இது, ரெண்டு. அப்ப இது பாத்தீங்கன்னா நிறை நேர்னு வரும். நிறை நேர் வந்துச்சுன்னா நிறைவு. நிறைவுனா என்னது, சிறப்பு. நல்லவை இச்சொல்லை அழகிட்டால் என்ன பிரியும், நல்லவை பிரிக்கலாமா, இது கூட பிரிச்சுக்கோங்க. அதே பாத்தீங்கன்னா நல்லவை நெடில் எங்க வருது, இங்க வருது, அப்ப பிரிங்க. அப்ப இது என்ன, நேரு நிறை. நிறைனா என்ன, இப்ப நேர்நிறை. நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றயலடி டேஸ் ஆகும். நேரிசை ஆசிரியப்பானா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஈற்றயலடி என்னவா இருக்கும் பார்த்தோம், முச்சிரா இருக்கும் பார்த்தோமா. ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சி டேஸ் ஆகாரத்தில் ஓகே, டேஸில் முடிவது சிறப்புன்னு பார்த்தோம், ஏகாரத்தில் முடிவது சிறப்புன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதோட பொது இலக்கணத்துல அதான். புரியுதுங்களா. இப்ப நான் புரிஞ்சதுனாலதான் இந்த புறவைய நான் சத்தியமா சொல்றேன், இது நான் வேற எங்கேயுமே நான் பார்க்கல. ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்து நான் அது பண்ணவே கிடையாது. நான் சொல்லி கொடுத்தேன்ல, சொல்லி கொடுத்து நான் லாஜிக் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், டக்குன்னு போட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரிதான், அதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது. ஓகே, இது என்ன பார்க்கலாம். நேரிசை வெண்பா 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்று டேஸ் விகற்பத்தானும் வரும்ன்றாங்க. ஸோ நேரிசை வெண்பா வந்து 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்று ஒரு விகப்பத்தானும் வரும், 2 விகப்பத்தானும் வரும் பார்த்தோமா. ஓகே, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்று பல விகப்பத்தான் வருவது டேஸ் ஆகும். 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்று பல விகப்பத்தான் வந்துச்சா, தனிச்சொல் வந்தாலே என்னது, பல விகப்பத்தான் வருவது. ஓகே, இது என்னன்னு பார்த்துக்கலாமா. 2ஆம் அடியில் இது என்னன்னு மேலே பார்த்துக்கோங்க. வெண்பாவின் ஓசை நம்மளுக்கு நல்லா தெரியும், செப்பல் ஓசை. என் ஆப்ஷன் இருந்தால் ஓரளவுக்கு கணிச்சு போட்டுடலாம். இது வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கா, நான் மனப்பாடம்லாம் பண்ண மாட்டேன், லாஜிக் பார்ப்பேன், அந்த ஆப்ஷன் பார்த்து போட்டுருவேன். அதனால சரி ஓகே. ஆசிரியப்பாவின் வேறு பெயர் என்ன, அகவர்பா. ஆசிரியப்பாவின் ஓசை நம்மளுக்கு என்ன தெரியும், அகவல் ஓசை. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அதை என்ன பார்த்துக்கோங்க. ஓகே, இது என்ன, விடுபட்ட சீர் அசை கடைனா என்னது, இது நிறை நேர். அடுத்தது என்ன, நல்லவையா, நேர்நிறைன்னு அது பூவிலமா.
பூவிலமா கருவிலமா பார்த்துக்கோங்க. நேர் நேர் சுழிமா. இது என்ன கடன் அறிந்தா நிறை நிறை நேர். அப்போ கருவிலங்கள். நிறை நேர்னா வந்து கருவிலம்னா இது பூவிலம் தான். ஓகே, அதை போட்டு பாருங்க. 4 வகை பாக்கள் யாவை? வெண்பா, ஆசிரியப்பா, 4 பார்த்தோமா, வஞ்சிப்பா, கலிப்பா. வெண்பாவின் வகைகள் எத்தனை? 6. குறள் வெண்பாவின் இலக்கணம். ஓகே, இலக்கணம்னா பார்த்துக்கோங்க. ஓகே மக்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ மரபு சொல். நாய் என்ன பண்ணும்? நாய் வந்து குறைக்கும். ஆடு கத்தும். எருது எக்காலமிடும். குதிரை கனைக்கும். குரங்கு அலப்பும். சிங்கம் முழங்கும். நரி ஊளையிடும். புலி உருமும். பூனை சீரும். சின்னு தானே வரும், சீரும். யானை பிளிரும். எலி கீச்சு கீச்சுன்னு கத்தும் இல்லையா? ஆந்தை அலரும். காகம் கரையும். கிளி பேசும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம்னு சொல்லுவாங்க. குயில் பார்த்தீங்கன்னா கூவும். கூவை வந்து புலரும். கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும். இது ரெண்டும் வந்து பார்த்துக்கோங்க கரெக்டா. சேவல் தான் கூவும். காலைல என்ன கூவும்? சேவல் தான் கூவும். அதனால வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புறா குணுகும். மயில் அகவும். வண்டு முரலும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வினய மரபு. அம்பு எய்தார். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். இது 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 எனக்கு தெரிஞ்சு என் ஞாபகம். இது இது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருந்து இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். அம்பு எய்தார். ஆடை நெய்தார். உமி கருக்கினால். டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? கருக்கினால். ஓவியம் புனைந்தான். கூடை முடைந்தார். சுவர் எழுப்பினான். செய்யுள் ஏற்றினான். சோறு பார்த்தோன்னா சோறு வந்து உண்ணணும். முறுக்கு தின்னணும். கடிச்சு தின்னணும். ஓகேங்களா? ஸோ தண்ணீர் வந்து குடித்தான். பால் வந்து பருகணும். பருகிறதுனா சிப் பண்றதுன்னு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க. பருகிறது தான், அதை தான் வந்து பருகிறதுன்னு வாங்க. வித்தியாசம் தான். குடிக்கிறதுனா மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிக்கிறது. அது தண்ணி வந்து இந்த மடக்கு மடக்குன்னு குடிக்கிறது. பால் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணுவோம், பருகும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அதான் பருகிறது. பூ வந்து பறிக்கணும். அது இலை பார்த்தீங்கன்னா இலை கொய்தல் வருமா? பூ வந்து கொய்ன்னு வரக்கூடாது, பறிக்கணும். பூப்பறிக்க வருகிறோம்னு சொல்லி ஒரு படம் இருக்கு இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மரத்தை என்ன வெட்டும். அதனால தெரியும். மாத்திரை விழுங்கணும் முழுங்கணும்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, அவ்வளவுதான். இந்த மாதிரி. ஓகே, என்ன? ஓகே மகளே, பிறமொழி சொல், தமிழ் சொல், இதை அப்படியே படிச்சுக்கோங்க. இந்த ஒரு டைம் அப்படியே வைக்கிறேன். அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து போகலாம். ஓகே, அது பிறகு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இது நான் சொல்றேன், இது நீங்க எழுதுங்க. மயில் என்ன பண்ணும்? மயில் அகவும். புகை யானை பிளிரும். காகம் கரையும். ஆடு கத்தும். அலரும். புகை குளரும் தானே வரும். நான் தப்பா சொல்றேனா? புகை குளரும். பாருங்க, ஆந்தை தான் அலரும். இங்கேயே மிஸ்டேக் பண்ணினுங்கிறாங்க. அதான் கொஞ்சம் லைட்டா டவுட் ஆச்சு, பார்த்துக்கோங்க. சப்போஸ் குளரும் இல்லைன்னா அலரும் போட்டுக்கோங்க. ஏன்னா கூகை ஆந்தை ரெண்டும் ஒன்று தான், கிட்ட ஒரே மாதிரி தானே இருக்கும். ஓகே, இது நீங்களே வந்து ட்ரை பண்றீங்களா? இதுவும் நீங்களே ட்ரை பண்ணுங்க. இதுக்கெல்லாம் மேலே இருக்கும், மேலே இருக்கிறது பார்த்து சப்போஸ் தெரியல அப்படின்னா. இது பாருங்க, அப்பா நான் கேட்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆதிற்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 லைன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா இது இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நின தருப்புகளை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருச்சோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுன அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கர்கள் வந்து பாடியிருக்காரு. ஸோ திருவருட்பால 6ஆம் திருமுறையை வந்து சேர்ந்ததுதான். இது வந்து சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்னும் தலைப்புல வந்து இருக்குன்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது. இது வந்து திருவருட்பான்னு நம்மளுக்கு தெரியும், ராமலிங்கம் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா எத்தனாவது திருமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆவது திருமுறை.
அதில் பார்த்தீங்கன்னா சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் அப்படின்ற தலைப்பில் இருக்கு. இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அர்த்தம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதோட அணி என்னன்னு கேட்குறாங்க பாருங்க, இயல்புன விச்சு அணி. இது பார்த்துக்கணும். அன்பு, அருள், அன்பு, புகழ் என்பவை இயற்கை விளக்கம். அவை காட்டலாக பொருள் என்பார் தொல்காப்பியர். இதை விளக்கு கொள்ளுதல் உயிர் தரும். இதுதான் பார்த்துக்கோங்க. காட்டலாக பொருள் அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர் அப்படின்னு. இதெல்லாம் அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. குறிப்பின என்ன, அதாவது அன்பு செய்தல், புகழை ஏம்புதல், அருச்சொறி செலுத்துதல், பிரியாதிருத்தல், இது எல்லாமே உயிர்களுக்கான செயல்கள். இதை வந்து பாடல் உணர்த்துறாரு. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எதுகை மோனை நயம் என்னன்னு பாருங்க. எதுகை முனை, கூளை முனை இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏய்புன்னு என்னன்னு தெரியல, கடைசி வர்றது ஒன்றி வர்றது, அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தமிழின் அறிவோம். உன் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை ஒன்றும் கிடையாது. இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்க அப்படின்னா 2ன்னா என்னது அந்த மாதிரி எழுத சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இயல் 9 வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஒரு வெற்றிகரமான ஒரு இதில் முடிச்சிட்டோம். ஐ திங்க் ஓரளவு புரியுமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான லைன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன், எல்லாமே முக்கியமான லெசன் தான். ஸோ வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நோட் பண்ணாலும் ஓகே, இல்லை புக்கை நீங்கள் வச்சு நோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த இயரில் மீட் பண்ணுறேன். பாய்.